हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं हर नमः पार्वतीपतये श्री सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः कमलनाभाय नमः कमलमालिने नमः कमलपादाय नमस्ते कमलेक्षणां ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः वाग्देवी नमः हनुमते नमः श्रीहरये नमः நமக்கு பரம பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்திலே கர்மகாண்டம் முக்கியமாக சொல்லப்படுறது. கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு எடுத்துட்டோமானா 82 பிரஷ்னங்களுக்கு மேலே அதுல 78-80 பிரஷ்னங்கள் கர்மகாண்டத்தை பத்தியே சொல்றது. விஷயத்தோர்ஜேத்வா வாயவஸ்தா அப்படின்னு ஆரம்பிச்சோமானால் தரிசபூர்ணமாச பிரகரணம், பௌர்ணமிக்கு மறுநாள் அமாவாசைக்கு மறுநாள் செய்யக்கூடியதான அக்னிஹோத்திரிகள் செய்யக்கூடிய இஷ்டிங்கிற கர்மாவுக்கு தர்ப சங்கிரகணம், தர்பை எடுக்க போற காலத்துல இந்த மந்திரம் சொல்றது. அதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த கர்மாவானாலும் பவித்திரம் போட்டுருந்தானே செய்யறோம். தர்பேங்கிறது ரொம்ப முக்கியமானது, பூர்வத்துக்கோ அபரத்துக்கோ. அந்த தர்பையை எடுக்க போறதுக்கு ஒரு மந்திரம்,
அதுபோல கர்மணேவாம் தேவேபியஷகேயம் அப்படின்னு ஆரம்பிச்சா கையை தொடச்சிக்கிறதுலேருந்து மந்திரம், கையை தொடச்சிக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வேதத்துல மந்திரங்கள் சொல்லப்படுறது. ஞான காண்டம் சொல்லலையா அப்படின்னா சொல்லியிருக்கு. ஒரு 4 பிரஷ்னங்கள் உபனிஷத்து அப்படின்னு கிருஷ்ண யஜுர்வேதத்தை பொறுத்த முட்டிலும் சொல்றேன். பாக்கி வேதங்கள்லயும் அது போல உபனிஷத்து, சாமவேத உபனிஷத்துக்கு தான் சாந்தோக்கியம்னு பேரு. அதுபோல பாக்கி வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் எல்லா வேதங்கள்லையும் முக்கியமாக கர்ம காண்டங்களே சொல்லப்பட்டிருக்கு. அதையே தான் பின்னாடி கீதாச்சாரியரும் பகவத்கீதையில கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு 3 யோகமாக கீதையே நமக்கு உபதேசம் பண்றா. அர்ஜுனனை வியாஜீகரிச்சு கீதா ஷட்கம் அப்படின்னு ஒரு 6 அத்தியாயங்களாக பிரிப்பா. முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம், அதுதான் கர்மண்யேவாதிகாரஸ்தே முதலிய ஸ்லோகங்கள் வருது. நடுப்புற இருக்கிற 6 அத்தியாயம் பக்தி யோகம், மையாசக்தமனாஃப் பார்த்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். 7ஆமத்து அத்தியாயத்திலேருந்து யோமே பக்த சமே பிரியான்னு சொல்ற 12ஆமத்து அத்தியாய பர்யந்தம் பக்தி யோகம். அப்புறம் ஞான யோகம், இதம் சரீரம் கௌந்தேயா அப்படின்னு திரையோதசாத்தியாயம் க்ஷேத்திரஜ விபாக யோகத்திலேருந்து ஆரம்பிச்சு சர்வதர்மான் பரித்திஜ்யே மாமேகம் சரணம் ரஜான்னு முடியறது பகவத்கீதை. அது ஞான யோகம். ஒரு மார்க்கமே இல்லாம 3ஐயும் சொல்லியிருக்காருன்னால் 3த்துக்கும் அதிகாரிகள் இருக்கா. கர்மா செய்யறதுக்கு தான் பெரும்பாலான அதிகாரிகள். சர்வதர்மான் பரித்திஜ்யங்கிறது நமக்கு சொன்னது இல்லை, அது சந்நியாச தர்மம். அது அந்த அத்தியாயத்தோட டைட்டில பார்க்கணும். ஒரு ரெஸ்ட் ரூம்னு போட்டிருந்தா கூட அது ஜென்ஸா லேடிஸான்னு பார்த்து தானே உள்ள போறாள். ஏர்போர்ட்லயோ, ட்ரெயின் பஸ் ஸ்டாண்ட்லயோ, ரயில்வே ஸ்டேஷன்லயோ ரெஸ்ட் ரூம்னு போட்டிருக்குங்கிறதுனால எல்லாரும் எல்லாத்துலேயும் பூந்துவிட முடியாது. ஒரு பாத்ரூம்னா கூட சொல்றேன் நான். அதுபோல பழைய காலங்களில் ஹோட்டல்லாம் கூட இருந்தது. அதுபோல இன்னன்னார் போறதுன்னு ஒரு ஹோட்டல்னு இப்போ எப்படி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2ஆ பிரிச்சிருக்காலும் மல்டி குஷைன் அப்படிலாம் சொல்றா. ரோட்ல போறதை பார்க்கறத சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாம் இல்லை, அதாவது தேவையானவாள் அந்தந்த இடத்துக்கு போறா போல. எல்லா யோகமும் எல்லாருக்கும் சொல்லப்படலை. பெரும்பாலான வாழ்க்கை என்ன சொல்லியிருக்குன்னா கர்மயோகம் தான் சொல்லியிருக்கு. ஞான யோகம்ங்கிறது மோட்ச சந்நியாச யோகத்துல தான் சர்வதர்மான் பரித்திஜ்யங்கிறத சொல்லியிருக்கு. தெரியாதவாள் சொல்லுவாள் கீதையை மேலாக வெறும்ன இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 2 ஒரு பக்கம் படிச்சு விட்டு என்ன கிருஷ்ணர் ரொம்ப குழப்பறாரே, கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு ஒரு இடத்துல போய் சொல்றா, சர்வதர்மான் பரித்திஜ்யன்னு ஒரு இடத்துல சொல்றா. ஒரு நாளும் கர்மாவை விட்டுடக்கூடாது, கர்மகர்த்தும் இஹார்ஹசின்னு. நான் கூட கர்மயோகத்துல தான் இருக்கேன் அர்ஜுனா, கர்மயோகத்தை பண்ணுன்னு ஒரு சந்தர்ப்பம் சொல்றார். இன்னொரு சமயம் சொல்றார் எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஒரே கீதையில ஒரே கிருஷ்ணன் சொல்றது ஒரு விஷயம். ஒரே கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு சொல்றதே கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னும், உத்தவனுக்கு சொல்றதே சர்வதர்மான் பரித்திஜ்யன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஒரே கீதையில ஒரே அர்ஜுனனுக்கு சொல்ற காலத்துல இப்படி சொல்றாருன்னா அதிகாரி பேதத்தினால சொல்லப்படுறது. மோட்ச சந்நியாச யோகம் அப்படிங்கிற அந்த யோகம் டைட்டில பார்த்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 18 அத்தியாயத்துக்கும் பேர் இருக்கு இல்லையா? கர்மயோகம், பக்தி யோகம், விபூதி யோகம், ராஜயோகம், ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், குணத்ரய விபாக யோகம், க்ஷேத்திரஜ விபாக யோகம், ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இப்படி ஒரு அத்தியாயத்துக்கும் பேர் இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை கொண்டு புரிஞ்சுக்கணும். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படிங்கிற 3 விஷயத்தை தான் வேதம் சொன்னதை தான் கொஞ்சம் நமக்கு புரியறா போல இதிகாச புராணங்கள் சொல்றது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரும் சொல்றார். எது சுலபம், எது யாருக்கு அப்படின்னா கர்மயோகம் செய்ய முடிஞ்சவாள் அவசியம் அதை தான் செய்ய. சந்தியாவந்தனம் செய்கிறவாள் அதை செய்ய வேண்டியது. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கர்மாவை அனுஷ்டிக்கணும், விட்டுடக்கூடாது. என்னால் முடியலேன்னு சொல்லி விட்டுடக்கூடாது. சர்வதர்மான் பரித்திஜ்யங்கிறது நமக்கு சொல்லல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கர்மயோகத்தை முடிஞ்ச அளவு செய்யணும். சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாது அப்படின்னு கீதையிலையும் பகவான் சொல்றார்.
கொஞ்சம் தர்மத்தை செஞ்சா கூட அவன் பெரிய ஆபத்துலேருந்தெல்லாம் விலகுவான் அப்படிங்கிறார். பாகவதம் கூட பக்தி யோகத்துக்கு பிரதானமா உடையதான பாகவதம் கூட சுதர்மாச்சரணம் சக்தியா அப்படின்னு ஒரு இடத்துல போய் சொல்றா. கபில வாசுதேவனுடைய உபதேசத்துல சொல்றதே சுகாச்சாரியா, முடிஞ்ச அளவு சுதர்மத்தை செய்யணும், விதர்மாச்ச நிவர்த்தனம். நல்ல காரியத்தை முடிஞ்ச அளவு நமக்குன்னு விதிச்ச காரியத்தை செய்யணும், தப்பு காரியத்திலேருந்து விலகணும். அதுவும் ரொம்ப முக்கியம். செய்யக்கூடாதுங்கிற காரியத்திலேருந்து அவசியம் விலகணும். செய்ய வேண்டியதை முடிஞ்சது செய்யணும். விதர்மாச்ச நிவர்த்தனம். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னால், நீ எது செஞ்சால் உன் மனசுக்கு உகப்பா இருக்கோ, பகவானுக்கு பிரீத்தியா இருக்கும்னு தோன்றதோ அதுதான் தர்ம காரியம். சூக்ஷ்ம பரமதுர்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கமா ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத்தி சுபாசுபே அப்படின்னார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. வாலி வதத்து காலத்துல சுவாமி சொல்றார், என் அடிச்சியே சரியா அப்படின்னு அவன் கேட்கறது, உன்னை அடிச்சது தப்புன்னு என் மனசு சொல்லல வாலி அப்படிங்கிறார் ஸ்ரீராமர். உன்னை அடிச்சுட்டுமேனு என் மனசுக்கு தாபம் ஏற்படல, அதனாலேயே இது தர்மம். மகான்களுக்கு அவளுடைய உள்ள மனசாட்சியே சொல்லும் இது சரி இது தப்புங்கிறது. ஒருத்தர் போய் கேட்க வேண்டாம், நான் பண்றது சரிதானா அப்படின்னு கேட்கறது சாமானிய லோகாயத்த ஜனங்க. சாதுக்களுக்கு சத்புருஷாளுக்கு இது பண்றது சரி தப்புங்கிறத உள்ளே இருந்து பகவானே நமக்கு மனசாட்சின்னு அதை தெய்வ நம்பிக்கை குறைச்சலா இருக்கிறவாள் சொல்றா. சாதுக்கள் சொல்றாள் உள்ள இருந்துட்டு ஹிருதிஸ்தா சர்வபூதான, எல்லாருக்குள்ளேயும் ஹிருதயேசயனாக தன் இருக்கார், ஹிருதயத்துல இருக்கார். அவர் வழி காமிச்சுட்டே இருக்கார். நீ போற மார்க்கம் சரி சரின்னு காமிக்கிறார், தப்பா இருந்தா தப்புன்னு சொல்றார். அதுதான் மனசாட்சின்னு சொல்றார். சொல்பமப்பிய தர்மஸ்ய, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தர்மத்தை செய்யணும். இதுல எது சுலபம்னு வரத்தே சுகாச்சாரியால் பாகவதத்துல பக்தி சுலபம்ங்கிறதுக்காக சொல்ல வரா. பக்தியிலையும் நாம சங்கீர்த்தார். பக்தியும் ராஜயோகம் போலதான். பக்திங்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. நமக்கே தெரியும், நம்ம பாராயணம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், பூஜை பண்றோம்னா கூட தியாகராஜ சுவாமிகள் போல இல்லைங்கிறது நமக்கு தெரியுமே. ஒரு துகாராம் சுவாமிகளை போல இருக்கமா நம்ம பக்தி பண்றோமா? ஒரு மீராபாய போல பக்தி பண்றோமா? நேற்றுக்கு இருந்த மகாண்டு ஒரு சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் கேட்டா கண்ணீர் வரது. ஒரு மீராபாயை பத்தி நினைச்சோமானா கண்ணீர் வரது. அவளோட பக்திக்கு கோட்டியில ஒண்ணு பெறாது நம்போங்கிறது நமக்கே தெரியும். ஆனாலும் சாதன பக்தியில இருக்கோம் நம்போ. சாதன பக்தியிலையும் நாம சங்கீர்த்தார். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் பாகவதம் சொல்ல வர்றது. கடைசியில 18,000வது ஸ்லோகத்திலையும் ரொம்ப கம்பீரமா ஆரம்பிச்ச பாகவதம் சத்தியம் பரம் தீமகின்னு, சத்தியம் பரம் தீமகின்னு ஆரம்பிச்ச பாகவதம் கடைசியில போய் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனத்துக்கு மேல நமக்கு சாதனம் இல்லை அப்படின்னு போய் முடிக்கிறது. அப்போ பக்திக்கும் மேல ஒரு விஷயம் சொல்ல வருது பாகவதம். பக்தி யோகம் கூட எல்லாருக்கும் சித்திச்சுடாது. கர்மாங்கிறதுக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. கர்மயோகம் அப்படின்னு சொன்னா, ஒரு நேற்றுக்கு காமணி ஆவட்டம், இன்னைக்கு காயத்ரி ஜபம்னு சொன்னா மோபாக்த சமஸ்தே துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்றதையே ஆரம்பம் புரியறது. சுக்லாம்பிரதனம் இஷ்டம்னா ஆரம்பம் புரியறது. ஆச்சமனம்ங்கிறது எல்லா கர்மாவுக்கும் உடையதானே பொது. கடைசியில முடியறதே நாராயணாயதி சமர்ப்பயாமின்னு எது பண்ணினாலும் சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு வாஜபேயாதி யஜ்யங்கள் பரியந்தம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவான்னு அக்ஷத துளசியை கொண்டு பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம் புரியறது. அப்ப கர்மயோகத்துக்கு ஆரம்பம் முடிவு தெரியறது. ஆனா அதுல ஒரு சிரமம் இருக்கு. என்னன்னா, கர்மயோகம் பண்ண முடியாதவாள் பண்றவாளை கண்டு அசூயப்படுவாள். கர்மயோகத்துல ஒரு பெரிய சிரமம், நீ செய்யறியே, உன்னால முடியறதே, இதெல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு கூட என் யாகத்திலேயே சொன்னவாள்லாம் உண்டு. பாகவதம் தான் சொல்லிட்டு இருக்கேலே, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே, வாஜபேயங்கள்லாம் கலியில ஒன்றும் சொல்லல, எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணணும், பெரிய பெரிய கிருத்துக்கள் எல்லாம் எதுக்கு பண்ணணும், சிரமப்பட்டு 10 நாள் 15 நாள் உபவாசம் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அத்திராத்திரம் கருடசயனம் பண்ண காலங்கள்லையும் வாஜபேயம் பண்ண காலங்கள்லையும் எனக்கு இதெல்லாம் பண்ணணும், நமக்கு தான் சுலபமான மார்க்கம் இருக்கே அப்படின்னு எங்கிட்டயே சொன்னவாள் உண்டு. செய்ய முடிஞ்சவாள் செய்யணும். நான் நினைக்கிறது அப்போ என்னன்னால்,
செய்ய முடியல. அது அந்த ஒரு பரிஸ்திதியில செய்யறவாளை கண்டா கல்லாதாருக்கு கற்றவார்கள் குற்றம் அப்படின்னு ஒரு பாட்டு அவ்வ பாடி இருக்கா. படிக்காதவாளுக்கு படிக்கிறவாளை கண்டா ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அது தன்மையில ஏற்பட்டா பரவாயில்ல, நீ ஏன் படிக்கிறேன்னு குற்றமா சொல்லக்கூடாது. நீ எதுக்கு இந்த புஸ்தகம்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கூட. நான் ஒரு புஸ்தகம் கூட படிக்கல, நீ படிக்கிறதே ஒன்ன என்னத்துக்கு இதை படிக்கிறே அதை படிக்கிறேன்னு கேட்பா. அதுபோல இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்களை கண்டா குற்றம். என்ன பண்ணி சம்பாதிச்சானோ, நானும் கஷ்டப்படுறேன், கிழக்க போறேன் மேற்க போறேன், உதயமானதுலேருந்து அஸ்தமனம் பர்யந்தம் வேலை செய்கிறேன், எனக்கு 10 ரூபா நிக்கல்ல, அவன் வந்து வீடு மேலே வீடாக கட்டுறான், கார் வாங்குறான், வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு இப்படி இருக்கானே அப்படின்னு அது நேர ஒரு மனஸ்தாபம் வர வேண்டாம். சௌக்கியமா இருக்கிறதுனாலயே ஒரு குற்ற உணர்வு அவன் மேலே ஏற்படும். இது நியாயமா நம்ம மேலே ஏற்படும். அவன் மாதிரி நம்மளும் உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவன் என்ன பண்ணி நான் பார்த்து அந்த மார்க்கத்தை நம்மளும் கடக்கொள்வோம்னு நினைக்க மாட்டான். நான் இப்படி இருக்கேனே, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீனும் என்ன போல வந்துடு குடிசைக்கு, நீனும் என்ன போல பழைத்து சாப்பிட வந்துடு, சகஜமா இருன்னு. இதுதான் ஒரு சித்தாந்தம். பேர் சொல்ல விரும்பல. சௌக்கியமா இருக்கிறவாளை எதிர்க்கிறது அதுவே பிரதானமான ஒரு சித்தாந்தம். அது தோத்து போயிடுத்தது. உண்டான நாட்டிலேயே அது ரஷ்யாலேயே தோத்து போயிடுத்த அந்த சித்தாந்தம். ஆனா அசூயங்கிறது எதுக்குமே வந்து அது சரியான மார்க்கம் இல்லையோனும். கர்மயோகத்துல ஆனா ஏற்படும். செஞ்சால் கர்மயோகம் பண்ற காலத்துல இவ்வளவு தூரம் செய்யறாரே அப்படின்னு அசூயை ஏற்படும். ஞான யோகத்துல மார்க்கம் காட்டுறவாள் ரொம்ப குறைச்ச. இப்படி போனா வரும் அப்படிங்கிற மார்க்கத்தை சொல்றவாள். ஏன்னா முதல்ல அவாசித்தியானவாள் இருக்கணும். ஒரு வழி இப்படி போனா உங்களுக்கு வந்து குணசீலம் வரும்னு யாரு சொல்ல முடியும்? ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வந்து அனுபவம் உடையவா சொன்னாதான் அந்த மார்க்கம் நமக்கு தெரியும். ஏதா போற போக்குல இப்படி கையை காமிச்சுட்டு போறா போல காமிச்சால் ஆனால் அது சரியா வராது. ஊர் வழிக்கே தெரிஞ்சவாளா பார்த்து தான் கேட்கிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கிறோம். எல்லாரும் சொன்னாலும் கேட்டுடுறது இல்லை. வழி சொல்லித்தரவால் ரொம்ப குறைச்ச. ஞான மார்க்கத்துக்கு கர்ம மார்க்கத்துக்குள்ள அசூய வரும் போனோமானா. ஞான மார்க்கத்துல கை பிடிச்சி அழிச்சுன்னு போறவாள் ரொம்ப குறைச்சல். பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபமான மார்க்கம். பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபமானது. அசூயையும் விடமாட்டா. ஒருத்தர் கிருஷ்ணரை எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணினாலானா, ஒரு குழந்தை எடுத்து அர்ச்சனை பண்ணினா கூட சந்தோஷப்படுவா. ஒரு குழந்தை பாகவதம் படிக்கிறேன்னா கூட சந்தோஷப்படுவா. 1000 பாகவத பாராயணம் பண்ணவாள்லாம் எனக்கு தெரியும். அவன் முன்னாடி காரையமோரேன்னு ஒருத்தர் கிருஷ்ணாவதாரம் படிச்சுட்டு இருந்தா. ஒரு இடத்துல நான் பார்த்தேன். தமத்புதம் பாலகவம்புஜேக்ஷணம்னு பிரதானமான ஸ்லோகம் கிருஷ்ணாவதாரம் ஸ்லோகம் கூட தப்பு தப்பா படிச்சுட்டு இருந்தா. சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. நியாயமா 1000 பாராயணம் பண்ணவாளுக்கு தப்பா படிச்சா கோபம் வருமா வராதா? ஏன்பா பாகவதத்தை போட்டு இப்படி கொத்தி கொதர்றேன், ஏன்பா இப்படி வந்து மம்பட்டி வச்சுன்னு கொத்தரா போல வயல் வரப்புல ஏன்பா இப்படி பாகவதத்தை போட்டு சிரமப்படுத்துறேன்னு கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டா. ஏன்னா எப்படியோ பாகவதம் படிக்க வந்ததே, ஒரு ஜீவன் பாகவதம் படிக்க வந்ததேன்னு சந்தோஷப்படுவா. ஒரு சின்ன குழந்தை சொன்னா கூட கிருஷ்ணாய வாசுதேவாயன்னா சந்தோஷப்படுவா. ஒரு துளசி புஷ்பத்தை எடுத்து சந்தனம் புஷ்ப தாம்பூலத்தோட அர்ச்சிச்சுதுன்னா கூட சந்தோஷப்படுவா. ஆடி 18ஆம் பேர்ல இப்ப போச்சு. ஆடி 18ஆம் பேருன்னா கிராமங்கள்ல பழைய காலத்துல பிரசித்தம் சப்பரதட்டின்னு விடுவா. ஒரு குழந்தையிலும் நான் கூட வந்து உபயோகப்படுத்தினது உண்டு. ஒரு தேர் மாதிரி மரத்துல பண்ணி அதுல சுவாமியோ ஏதாவது ஒரு படத்தை வச்சு இழுத்துன்னு போறது, பிள்ளையாரோ இல்லை ஏதாவது ஒரு சுவாமி படத்தை வச்சு ரதோத்சவம் போல பாப்பா பெரியவாள்லாம். ஏன்னால் இந்த சின்ன வயசுல ஏதோ ஒரு பகவத் விஷயத்துல ஈடுபடுறதே சந்தோஷப்படுவா. பக்தி மார்க்கத்துல தான் அது கிடைக்கும். யாரும் சிரமப்படாத சந்தோஷப்படக்கூடியதானது. வழியும் சொல்லித்தரவாலும் சாதுக்கள் சுகிருத்துக்களாக இருப்பால் நமக்கு மார்க்கம் சொல்லுவார். அதனாலதான் சுகாச்சாரியால் கர்மானுஷ்டானத்தினால முழுக்க பிராயஷ்சித்தத்தை பண்ணிக்க முடியாதப்பா. கர்மாலையும் அதிகாரி வேணும். யார் பண்ண முடியுமோ அவன் தான் பண்ணணும். இப்ப எல்லாரும் எல்லாம் பண்ண முடியுமா? பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. கர்மானுஷ்டானங்கள்ங்கிறதுக்கு அதிகாரி வேணும், சித்த சுத்தி வேணும், பிரம்ம ஞானம் வேணும். ஒரு கர்மா செய்யற காலத்துல வஸ்தூலியம் அனுஷ்டானத்துல ஈடுபடுத்துற
ரித்திகள்கிட்டையும் பகவான்கிற பாவனை வேணும். அந்த ஞானத்தோடு கூட செஞ்சாதான் கர்மா பூர்ணமாகும். கர்மா செய்யற காலத்துல பெரும்பாலும் ஒரு செயல் செய்யறதே ராகத்வேஷங்கள் வந்துடும். செயல்னு ஆரம்பிச்சா ராகத்வேஷம் வந்துடும். பிடிக்கிறது பிடிக்காதனம் விருப்பு வெறுப்பெல்லாம் வந்துடும். பிராயஷ்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் நனுஷ்புணம் தி ராஜேந்திரா சுரா கும்பமிவாபகாஹ. அதனால பரிகார கர்மாக்கள் நாராயணனிடத்துல பக்தி செய்யறா போல ஆகாது. கர்மானுஷ்டானங்களோ பரிகாரங்களோ, பரிகார சாஸ்திரங்கள்னு நிறைய இருக்கு. தீர்த்தாடனம் பண்றது, கங்காதி நதிகள்ல போய் ஸ்நானம் பண்றது, பாபக்ஷயமான குஷ்மாண்டாதி ஹோமங்கள் இத்தியாதிகள் பண்றது. எது பண்ணினாலும் அதுல ஆஜ்ய சுத்தி வேணும், திரவிய சுத்தி வேணும். இவ்வளவு அளவு நெய் விடணும்னா அந்த அளவுக்கு விடணும். சுவாகான்னு சொல்ற காலத்துல ஹகாரத்துல தான் ஹோமம் பண்ணணும். பெரும்பாலும் ஹோமங்கள் இப்போ அப்படி நடக்கிறதான்னு தெரியாது. கர்மாந்தே தான் கிரியை, மந்திராந்தே தான் கிரியை. மந்திரம் முடிகிற காலத்துல தான் அந்த கிரியையை செய்யணும். இப்போ ஆரம்பத்திலேயே படபடன்னு செயல் குடுகுடுன்னு ஆயிடும், மந்திரம் லேட் ஆகும், குடுகுடுன்னு ஆயிடும். நெய் சுத்தி வேணும், தர்ப்ப சுத்தி வேணும், ஜல சுத்தி வேணும், செய்யற கர்த்தா சுத்தி வேணும், அவனுடைய ஹிருதயம் சுத்தமா இருக்கணும். எது இப்ப முடியும்? கலவு கல்மஷச்சித்தானாம் பாபத்ரவிய உபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம்னு முன்னாடியே 5000 வருஷம் முன்னாடியே ரிஷிகள் தீர்மானம் பண்ணி வச்சுட்டா. மண்யே குஞ்சர சௌச்சவத்து அப்படின்னாலும் இங்க சுகாச்சாரியாலும் யானை 6 மணி 1 மணி குளிப்பாட்டி விட்டு கரைக்கி வரத்துக்குள்ள திருப்பியும் அத்தனை மண்ணையும் புழுதியும் எடுத்து தலையில கொட்டின்னு விடும். அதுபோல ஒரு கர்மா செய்யறதுக்குள்ள அந்த கர்மா முடியறதுக்குள்ளேயே எத்தனையோ பாபங்கள் சம்பவிக்கும், அபசாரங்கள் சம்பவிக்கும். பண்றேன்னு ஆரம்பிச்சு இன்னும் பாபத்தை சேர்த்துன்னு விடுவான். இப்ப ஆரம்பிக்கவே இல்லைன்னால் காமக்ரோதமே இல்லை. லலிதா சஹஸ்ரநாமம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறார்னு வச்சுப்போம். ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு வடபாயசம் பண்ணேன்னு மாமிகிட்ட கேட்கிறார். மறுநாள்ல குக்கர் வைக்கிறதே பெரிய காரியம். வடபாயசம்னு ஆரம்பிச்சு விட்டுட்டார். லலிதா சஹஸ்ரநாமம் நவராத்திரி வருது, ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை பண்ண போறேன்னு ஆரம்பிச்சாரானால் ஓம் மாத்ரே நமஹ மகாராஜ்யே நமஹ அப்படின்னு ஒரு 10 அர்ச்சனை ஆறதுக்குள்ள மாமிக்கு அக்ஷார்ச்சனை ஆயிடும். கூட பூஜைக்கு சகாயம் பண்ற வாளுக்கு இங்க சாஸ்திரநாமம்னு ஆரம்பிப்பார். வீட்டுல இருக்கிற வாளுக்கெல்லாம் லட்சார்ச்சனை ஆயிடும். ஒரு கர்மா செய்யறதுக்குள்ள காமக்ரோதங்கள் அந்த காரியம் குட்டிச்சவரா போயிடும். பிராயஷ்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம். உள்ளுக்குள்ள இருக்கிற தோஷத்தை தோஷஸ்ய திருஷ்டுவா குருலாகவம் யதா பிஷக் சிகிச்சேதே ருஜாம் நிதானவிது. உடம்புல என்ன ரோகம்ங்கிறத நன்கு தெரிஞ்சின்ற பிஷக்கு அது எவ்வளோ நாளா உள்ள புறவோடி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தா போல எப்படி வைத்தியர் மருந்து கொடுக்கிறாரோ அதுபோல ஒரு கர்மா ஒரு பாபத்துக்கும் பிராயஷ்சித்த கர்மாக்கள் செய்யணும். அது செய்யறதுக்குள்ளேயே எத்தனையோ பாபங்கள் சம்பவிச்சுடும். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற தோஷத்தையும் முழுக்க அது விளக்காது. கர்மா வெளியில உள்ள தோஷத்தை இப்ப சோப்பு போட்டு குளிச்சோமானால், ஷாம்பு போட்டு குளிச்சோமானால் உடம்பு மேல இருக்கிற அழுக்க போக்குமே தவிர சித்தத்துல இருக்கிற அழுக்க போக்குமோ? உள்ள இருக்கிற அழுக்க அது போக்குமோ? போக்காது. வெளியில இருக்கிற அழுக்க வேணா போக்கும். அதுபோல சுகாச்சாரியால் சொல்றால் சுரா கும்பமிவ ஆபகாஹா. ஒரு கல்லை ஒரு குடத்துல ரொப்பி அதை ஒரு ஜாடி போட்டு போடிட்டு அதை கொண்டு போய் கங்காதி எல்லா நதியிலையும் போய் முழுக்காட்டினானால் அந்த ஜாடியோட மேல் வேணா அழுக்கு சுத்தமாகுமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற கல் இருக்கிற வரையும் தான் அந்த ஜாடி அசுத்தம் தானே. ஒரு பூஜால மூடி போட்ட பூஜால உள்ளுக்குள் முழுக்க கல்லை ரொப்பி விட்டான். அந்த ஜாடியே எடுத்துன்னு போய் எல்லா நதியிலையும் போய் முழுக்காட்டுறான், எல்லா தீர்த்தங்கள்லையும் முழுக்காட்டுறான். வெளியில எல்லாம் சுத்தமானா கூட அந்த சுரையை உள்ள இருக்கிறத சுத்தம் பண்ணாத பர்யந்தம் எப்படி அது சுத்தி ஆகாதோ அதை முதல்ல கொட்டி விட்டு உள்ள சுத்தமாகணும். கங்காஜலம் உள்ள படாது. உள்ள இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தியாகணும். அதுக்கு ஒரே உபாயம் பகவானுடைய பக்தி தான். கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாஹ அகம் துன்வந்தி கார்த்ஸ்னேன நீஹாரமிவ பாஸ்கரஹ சக்ருன்மனः கிருஷ்ண பதாரவிந்தயோः நிவேசிதம் தத்குணராகியைரிஹ. இந்த சகன்மனः கிருஷ்ண பதாரவிந்தயோகங்கிற இந்த ஸ்லோகம் பாகவதத்துல 2 இடத்துல வருது. இங்க அஜாமிலோபாக்கியானத்துல ஒரு இடத்துல வருது, அம்பரீஷோபாக்கியானத்துல ஒரு இடத்துல வருது.
அம்பரீஷனை சொல்ற காலத்துல சக்ருன்மன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வச்சம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷோ தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துலஸ்யா ரசனம் ததர்ப்பிதே. இந்த பக்தி மார்க்கத்துக்கு முக்கியமா வேணுங்கிறது என்னன்னால் பகவானிடத்துல ஒரு அன்பு வேணும், ஒரு உறவு கொள்ளணும். அவருக்கும் நமக்கும் உள்ளதானே உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னார் ஆண்டாள். ஆழ்வார்கள்லாம் உனக்கு எனக்கு இருக்கிற உறவுங்கிறது ஒழியாது அப்படின்னா. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் குடுத்தனம் பண்ணவாலே எவ்வளவு உரிமையா சொல்றா. யாரை பார்த்து சொல்றேன் உனக்கு எனக்கு எவ்வளவு வருஷம் சம்பந்தம், நீ செய்யாம எனக்கு யாரு செய்வார் அப்படின்னு உரிமையா கணவன் மனைவியை கேட்கறதும் மனைவி கணவனை கேட்கறதும் இவரு தாத்காலிகமானது. இந்த ஜென்மாலதான் கணவன் மனைவிங்கிறது, போன ஜென்மால என்ன உறவு தெரியாது, உறவாமே தெரியாது. அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா அதுல என்ன உறவுங்கிறது தெரியாது. ஆனாலும் இப்போ ஒரு தாத்காலிகமான ஒரு சம்பந்தம் ஏற்படுறதே, அப்படி ஒரு பிணைப்பு ஏற்படுறது இல்லையா. கொஞ்ச நாள் ஆனதுமே உறவு நாளாக ஆக அப்படி ஒரு பிணைப்பு ஏற்படுறா போல பகவான் இடத்துல ஒரு அன்பை ஸ்திரப்படுத்திக்க. கோயிலுக்கு போயிட்டு வரா போல கவிதையை அவுத்து விட்டா கிராமத்துல குட்டிச்சவர்கிட்ட போய் நிற்கும்பா. கவிதையை அவுத்து விட்டா நேரா அது எங்க போகும், தேட வேண்டாமான் வண்ணா. கவிதை கேட்டா குட்டிச்சவரு அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு. அவுத்து விட்டா போய் போய் குட்டிச்சவர்கிட்ட பக்கத்துல நிற்கும். அது போல சில மாடுகளை அவுத்து விட்டா உதஞ்சாங்கல்லுன்னு இருக்கும், உதஞ்சாங்கட்டைன்னு இருக்கும், அதுல போய் உறைஞ்சுட்டு அப்படின்னு நிற்கும். அது மாதிரி ஒரு செயல் மாதிரி செய்யக்கூடாது பக்தியை. கிருகிருன்னு சுத்துறது. சில பேர் அதுவும் பூஜையில பார்த்தோம்னா தனக்கு தானே பம்பரம் மாதிரி சுத்துவா, கிருகிருன்னு சுத்துறது. காணி காணிஜ பாபானேன்னு சொல்ல ஆரம்பிச்சா கிருகிருன்னு தன்னைத்தானே சுத்துவா. இங்க தலை சுத்தி விழுந்துடுவாளோன்னு நமக்கு பயமா இருக்கும். பக்திங்கிறது சமாதானமா செய்ய, வேக வேகமா செய்யறதானா அது கர்மாவே செஞ்சு விடலாமே, கர்மானுஷ்டானத்தையும் செஞ்சு விடலாம். சும்மா இருக்கிறதுன்னா அது ஞான மார்க்கத்துக்கே இருந்து விடலாமே. அப்ப ரெண்டுத்துக்கும் மத்தியில ஒண்ணு இருக்கு. விறுவிறுன்னு செய்யக்கூடாது, சும்மாவும் இருக்கக்கூடாது. சும்மா இருக்கிற இருன்னு சொல்றது ஞான மார்க்கம், விறுவிறுன்னு செய்யக்கூடியது கர்ம மார்க்கம். அடுத்துன்னு இது ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கு பக்தி. செய்யவும் செய்யணும். சில பெரியவாளை பார்த்தோமானா புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு வைக்கிறதையே ஆசையா இருக்கும். இந்த பூவுக்கு வலிக்குமோ பகவானுக்கு நோக்குமோ முள்ள எடுத்து பகவானுக்கு அப்படி சமர்ப்பிப்பா. அர்ச்சனை பண்ணினாலும் காலடியில அப்படி வலிக்காத போடணுமேன்னு அந்த மனோபாவம். பக்திக்கு செயலை விட அந்த உணர்வு ரொம்ப முக்கியமானது. அந்த உணர்வோட கூட எது செஞ்சாலும், சின்ன வயசுல குழந்தைகள் சாப்பிட்ற காலத்துல, சாப்பிட ஆரம்பிச்ச காலத்துல பால் மரத்து, சாப்பிட ஆரம்பிக்கிற காலத்துல இட்லியை கொடுத்தாலும் தோசையை கொடுத்தாலும் சர்க்கரையில தோச்சு கொடு அப்படிங்கும். சில குழந்தைகள் சர்க்கரையில தோச்சு கொடுத்தாதான் எதையும் சாப்பிடும். சில குழந்தைகள் தான் மொளாப்படி வேணும்னு ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுடும். சில குழந்தைகள் ஒரு வயசு 1.5 வயசு பரியந்தம் எதை கொடுத்தாலும் சர்க்கரையில தோச்சு கொடுக்கற. அதுபோல என்ன காரியம் பண்ணினாலும் கர்மா போலதான் பக்திங்கிறது. ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி, பாராயணம் பண்ணினாலும் சரி, இது ஒரு கர்மா தானே. படிக்கிறதுங்கிறது ஒரு செயல் தானே, புஷ்பத்தை எடுத்து போடுறதுங்கிறது செயல் தானே. அது எப்படி பக்தியில வரும் அப்படின்னா, அது செயலா பண்ணினா கர்மாவாயிடும். அந்த அன்போடு கூட செஞ்சோமானால் பக்தி ஆயிடும். அன்போடு கூட செஞ்சோமானால் பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு, அதுதான் பிரகலாதன் சொல்றார். அர்த்தபந்தோ அப்படிங்க. எனக்கு ஒரு குறைன்னா எனக்கு யார் இருக்கால் ஒன்ன தவிர. துருவசுவாமியும் கேட்கிறா. ஒரு குறைன்னு சொன்னா யார்கிட்ட சொல்லிப்போம்? நெருங்கின பந்துட்டு தான் சொல்லுவோம். நமக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னா யார்கிட்ட கேட்போம்? ரொம்ப அன்புடைய வாழ்க்கை தான் கேட்போம். யாரு செய்வாலோ, அன்பு இருந்தா ஒண்டி போறாது, செய்யற சமர்த்தாலாயும் இருக்கா. அன்பு இருந்து அப்பா எனக்கும் ஆசைதான் செய்யணும்னு, நானே கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு சொல்ற வாழ்க்கை போய் கேட்க மாட்டோம். உனக்கு செய்யணும்னு ஆசைதான், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற வாழ்க்கை கேட்க மாட்டோம். செய்யறதுக்கும் சமர்த்தனாக இருக்கணும், சொன்னா உடனே செய்யக்கூடியவராயும் இருக்கணும். குறையா 10 நாள் கழிச்சு பார்ப்போம், ஒரு மாசம் கழிச்சு அடுத்த மாசம் சொல்றேன் அப்படின்னு சொல்றவாளாவும் இருக்கக்கூடாது. சொன்ன உடனே செய்யறவாளா இருக்க. அதை விட ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு குறைன்னு தெரியறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு பக்கத்துல நிக்கிறவாளா இருக்கா. எனக்கு ஒரு குறைன்னு வரத்துக்கு முன்னாடி கூட செஞ்சுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூட இல்லாம நிற்கிறது யார் நிற்பான்னால் பகவான் தான் இருப்பார். அப்போ
துருவசுவாமியும் சரி, பிரகலாதனும் சரி ஸ்துதியில சொல்றால், உன்னை தவிர யார் இருக்காள் எங்களுக்கு? ஒரு அப்பா எப்படி பிள்ளைக்கு செய்வாரோ அதுபோல வாஸ்ரேவ வத்சகம் அனுகிரக காத்தரோஸ்மான் அப்படின்னு துருவஸ்துதி முடியறது. உஸ்ரா அப்படின்னா முதல் தலைச்சங்கண்ணு போட்ட மாட்டுக்கு பேர். முதல் கண்ணு விழுந்தது இல்லையா? எத்தனை கண் போட்டாலும் முதல் கண்ணுன்னா அவ்வளோ பிரியமா இருக்குமா அந்த மாட்டுக்கு. குழந்தையிலையும் அப்படித்தான். முதல் பிள்ளைன்னு சொன்னா தலைச்சம் பிள்ளைன்னா அப்படி ஒரு ஆசையா இருக்கும். அவன் என்ன சீன்னாலும் தூண்ணாலும் வயசான காலத்துல வருத்தம் ஏற்படாது. அவளுக்கு குழந்தையா கையில எடுத்துட்ட ஞாபகத்திலேயே வாழ்க்கை முழுக்க இருக்கு. உஸ்ரான்னு பேர். அது துருவசுவாமி சொல்றா. தலைச்சங்கண்ணு போட்ட மாடு எப்படி குழந்தைகிட்ட நக்கி கொடுத்து ஸ்தன்யம் கொடுத்து அதுக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் போய் பக்கத்துல நின்று அரவணைச்சு தன் குழந்தையை எப்படி காப்பாத்துறதோ அதுபோல, குருவாயூரப்பா கிருஷ்ணா நீ எங்களை ரட்சிச்சுட்டு இருக்கிறதே உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு இருக்கு, என்னன்னால் இப்படி காப்பாத்துறவன் நீங்கிற நினைச்சு கண்ணீர் விட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு நீ ஒண்ணு குடுன்னு கேட்கறதுக்கு இல்லை, இப்படி செய்யறியேப்பா, இப்படி எனக்கு செய்யறியேப்பா, பார்த்து பார்த்து எனக்கு செய்யறியே, நான் என்ன பண்ணுவேன்னு கண்ணீர் விட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா அப்படின்னார் பிரம்மஸ்துதியில. மேல வரும் கிருஷ்ணாவதாரத்திலே பிரம்ம மோகனத்திலே பிரம்மா சொல்றார், உன்னுடைய கிருபையை நினைக்கிறத தவிர வாழ்நாள்ல செய்ய வேண்டியது என்ன இருக்கு? கிருபை என்ன செஞ்சு விட்டார் அப்படின்னு விளையாட்டை கேட்டு விடக்கூடாது, திமிர்தண்டித்தனமா கேட்டு விடக்கூடாது. என்ன செய்யல பகவான் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க. செஞ்சதை கிருதக்ஸ்மரா அப்படிங்கிறது வேதம். அவர் செஞ்சதை நினைச்சு பார்க்க, நம்ம செஞ்சதை அவர் நினைக்க. நான் ஒரு அர்ச்சனை பண்ணேன், நமஸ்காரம் பண்ணேன், அந்திம சமயத்துல கிருதக்ஸ்மரா அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அப்படி ஒரு அன்பு செய்யற, அன்போட கூட செய்யணும் பக்திங்கிற. கேவலையா பக்தியா அப்படின்னா சுலபம்னு அர்த்தம். கேவலம்னு சொன்னா குறைச்சல்னு அர்த்தம் இல்லை. தமிழ்ல தான் அதுக்கு மதிப்பு குறைச்சலான அர்த்தம் கல்பிக்கிறா. சமஸ்கிருதத்துல கேவலம்ங்கிறது சுலபம்னு அர்த்தம். கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பாராயணாக, வாசுதேவனுக்குன்னே வாழறது. இது வந்துடுமோ எல்லாருக்கும்? அந்த அன்பு வந்துடுமோ? அதுக்காக தான் பகவத்குணம் கேட்கறது. பகவதாதி கிரந்தங்களை திரும்ப திரும்ப படிக்கிறது. குந்திக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார், பாண்டவாளுக்கு எப்படி பகவான் கூட இருந்து காப்பாத்தினார், அந்த திரௌபதியை எப்படி ரட்சிச்சா, திரௌபதீச்ச பரித்ராதா புரா கௌரவ கஸ்மலாது, அந்த துருவனுக்காக எப்படி ஓடி வந்தார். மதோர்வணம் பிருத்திய திதிருக்ஷயாகதா அப்படின்னு நாளைக்கு பாராயணத்துல வரும். நாளைக்கு 2வது நாள் பாகவத சப்தாக பாராயணம். நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்திலே கோகுலாஷ்டமி உற்சவம். அதுல இன்னைக்கு பாராயணம் தொடங்கி வராக அவதாரமாயிருக்கு. நாளைக்கு மேல துருவ சரித்திரம், லக்ஷயஜம், சிவநாம வைபவம், துருவ சரித்திரங்கள்லாம் வரும், கபிலோபாக்கியானங்கள். அதுல மதோர்வணம் பிருத்தியதிருக்ஷயாகதா, பிருந்தாவனத்துல ஒரு வனம் மதுவனம்ங்கிறது. ஆசையோடு கூட வந்தாராம் பகவான். இவருக்கு என்ன ஆகணும் அங்க வந்துன்னால் கருடன் மேல வரா. பிருத்தியதிருக்ஷயாகதா, இவருக்கு ஒன்றும் ஆக வேண்டாம். ஆனாலும் ஒண்ணு இருக்கான் பகவானுக்கு. என்ன இருக்குன்னா, தனக்குன்னே வாழற பக்தனை பார்க்கறதுல அவ்வளவு ஆசை இருக்கான். பிருத்தியதிருக்ஷயா அப்படின்னால் சுகாச்சாரியா, மதோர்வணம் பிருத்தியதிருக்ஷயாகதா. பிருத்தியன்னா பக்தன்னு அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம், வேலைக்காரன்னு அர்த்தம், எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இங்க பகவத் விஷயத்துல மதிப்பு குறைச்சலான சொல்லு சாதுக்களுக்கு பாகவதாளுக்கு கிடையாது. இவா சொல்லிப்பார், நான் அடிமை, உன்னோட தாசன் தான், தாசானுதாசன் தான் இவா சொல்லிண்டா கூட பகவான் மதிப்பு குறைக்க மாட்டாள். பகவானும் மதிப்பு குறைக்க மாட்டாள், யாரையும் மதிப்பு குறைக்கவும் விட மாட்டாள். அதனால இங்க பிருத்திய திதிருக்ஷயா அப்படின்னா பக்தன். பகவானுக்கு பகவானை பார்க்கணுங்கிறது பக்தனுக்கு எப்படி ஆசையோ அதுபோல பகவானுக்கு ஆசை இருக்குமா? இன்னைக்கு அவன் வரவே இல்லையே கோவிலுக்கு, அவனை பார்க்கணும்னு சார்கபாணியும் ரங்கநாதனும் அகிலாண்டேஸ்வரியும் அந்த தெய்வங்களும் ஆசைப்படுறா போல இவனுடைய செயல்பாடுகள் இருக்காள். நம்ம ஆசைப்பட்டு போய் காவேரியில ஸ்நானம் பண்றோம், கங்கையில ஸ்நானம் பண்றோம்னா ஒரு பக்தன் வருவானே, அவன் வரவே இல்லையே அப்படின்னு கங்கை நினைக்கணுமா?
நம்ம மேல வந்து அப்படி ஸ்நானம் பண்ணுவானே வரலையே, காவேரி நினைக்குமா? நினைக்குமானால் பாகவதம் சொல்றது நினைக்குமா? பாகவதம் படிக்கிறவன் என் மேல வந்து ஸ்நானம் பண்ணலையே, எப்போதும் நாம சங்கீர்த்தனம் பண்றவன் வரவே இல்லையே. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படிங்கிறது பாகவதம். ஹிருதயத்துல பகவானை வச்சுட்டு எப்போதும் கொண்டாடிட்டு இருக்கிற சாதுக்களே தீர்த்தங்கள்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கான். அவன் வரமாட்டானா வரமாட்டானா, அவனோட சங்கமம் கிடைக்காதா நமக்கு ஒரு ஸ்நானம், நம்மளோட சேர்ந்து அவனும் வந்து சேர மாட்டானான்னு இந்த சங்கமத்தை தீர்த்தங்கள்லாம் எதிர்பார்க்கிறதா. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானே அப்படின்னா இந்த தீர்த்தங்கள் எல்லாம் பாவனமாக்குறாளாம் இந்த தீர்த்தா சாதுக்கள். அதுபோல ஆலயத்துல உள்ள தெய்வங்கள்லாம் எதிர்பார்க்குமாம் பக்தனை. பக்தனை எதிர்பார்க்கிறா போல இவனுடைய பக்தி மாத்திரம் இருந்துதானா, கேச்சித்து கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாக, அதுபோல அன்பு பகவானிடத்துல செய்ய ஒரு தடவை பகவானிடத்துல மனசை வச்சுட்டானால் கிருஷ்ண பதாரவிந்தயோகோ சகிருத்து, ஒரு தடவை கிருஷ்ண பதாரவிந்தயோகோ, பதாரவிந்தம் தாமரை போன்ற சரணமா, தாமரையில உண்டானே பத்மாவினால எப்போதும் லாலனை பண்ற சரணமா, அதனால அதுவும் பத்மமா. கிருஷ்ண பதாரவிந்தயோகோ நிவேசிதம் தத்கணராகியைரிஹா குணராகியைரிஹா நதேயமம் பாசபிருதஸ்ச தத்பட்டானி ஸ்வப்னேபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. அப்படி பகவான் இடத்துல ஒரு தடவை மனசு லக்னம் ஆயிடுத்தானா, கிருஷ்ணான்னு சொல்லி கண்ணுல ஒரு பொட்டு கண்ணீர் வந்து கொடுத்தானா, சொல்லியோ கேட்டோ, அவன் கனவுல கூட யமனையோ யமபட்டாலையோ யமபாசத்தையோ காண மாட்டான். அதுக்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு அஜாமிலோபாக்கியானம் சொல்றா. எந்த வழியில தவறி போனாலும் கர்மயோகம் செய்ய முடியல, பக்தி யோகமும் முடியல. பக்தி யோகத்துக்கு அப்படி ஒரு அன்பு வேணும். வெறுமனை நான் செய்யறேன்னு செயல் மாதிரி செஞ்சா போறார். செயல் மாதிரி செஞ்சா பக்தி வந்து பூர்ணமாகாது. அன்பு நிறைய இருக்கணும், விஸ்வாசம் அதிகம் வேணும். கர்மாவுக்கு ஸ்ரத்த வேணும், பக்திக்கு விஸ்வாசம் வேணும், ஞானத்துக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இல்லாத ஞானம் நிஷ்பலம். ஸ்ரத்த இல்லாத கர்மா கர்மச்சே அவித்யா ஹதம். ஸ்ரத்த இல்லாத கர்மா நஷ்டம். விஸ்வாசம் இல்லாத பக்தி, விஸ்வாசம் இல்லாத வெறுமன கோவிலை சுத்தி சுத்தி வந்தா நமஸ்காரம் பண்ணா ஒரு கவலை, வெளியில வரதேயே நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சானால் கோவிலுக்கு போனதோ பிரதட்சிணம் பண்ணதோ நான் சொல்லக்கூடாது வியர்த்தம். அந்த விசுவாசம் இல்லையே. விசுவாசம் உச்சத்துல இருக்கணும். 99 இருந்தா கூட போறாது, 0.99 இருந்தா கூட போறாது. 100க்கு 100 விசுவாசம். இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டா இருக்கான்னு சொன்னாரே, இருந்தாலும் இருப்பார்னு சொல்லல பிரகலாதன். அந்த விசுவாசம்தான் திருடபக்தி. ஆனால் இங்க பாகவதம் என்ன சொல்றது, அந்த கர்மாவும் செய்ய முடியல, பக்தியும் விசுவாசமும் இல்லை, ஞானத்துக்கும் அதிகாரி இல்லை. கர்மா பக்திக்கு அதிகாரி இல்லைன்னா ஞானத்துக்கு எப்படி அதிகாரி ஆவான்? பிகாமே 105 அரியர் இருக்கு, மிச்சம் நாள் சிஏ பாஸ் பண்ண போறான் அவன்னு சொன்ன பரிஹசிக்க மாட்டாள? அதுபோல கர்மா பக்தியே தகராறா இருக்குன்னா ஞானத்துக்கு எப்படி அதிகாரி ஆவான்? அப்ப பாகவதம் சொல்றது கவலைப்படாதே, இதுக்கு எல்லாத்துக்கும் பரிஷ்காரம் ஒன்று இருக்கு. கர்மயோகம் செய்ய முடியல, பக்திக்கும் விசுவாசம் திருடப்படல, பாபம் பிரதிபந்தகமாக இருக்கு, ஞானத்துக்கும் வைராக்கியம் இல்லை, அதிகாரி இல்லைன்னா கவலைப்படாதே, பகவான் நாமம் இருக்கு. நாம சங்கீர்த்தனம் யஸ்யே சர்வ பாப பிரணாசனம். உடையந்தொடைன்னு பகவன் நாமத்தை பிடிச்சுக்கோ. ராமநாமத்தையோ சிவநாமத்தையோ இஷ்டமான நாமத்தையோ. ஏவம் ரதா ஸ்வப்பிரிய நாம கீர்த்தியா அப்படிங்கிறது ஏகாதச ஸ்கந்தம் நவயோகி பாக்கியா. ஒரு சாதனம், ஒரு ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த கலிசந்தரணோபனிஷத் 108 உபனிஷத்துல 107வது உபனிஷத்து கலிசந்தரணோபனிஷத்துன்னு பேர். அதுல நாரதர் சொல்றதாக இந்த மந்திரம் அமையறது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண. அதுவும் உபனிஷத் வாக்கியம், அதுதான் அதுக்கு பலம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு நாரதர் சொல்லியிருக்கார். உபனிஷத்துல இருக்கிற விஷயம்.
அதை எடுத்துக்கிறது. இல்லை ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமான்னு திரையோதசாட்சரியே ஸ்ரீராம சரணம் மம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம. வல்லபாச்சாரிய சம்பிரதாயங்கள்ல அஷ்டாட்சரம் தான் ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமான்னு அதுதான் சொல்லிகிட்டே இருப்பாள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு பாகவதம் சொல்ற துவாதசாட்சரியை எடுத்துக்கிறது. இல்லை ராமநாமா எல்லாத்துக்கும் மேற்பட்டது, சுலபமானது, பரமேஸ்வரனே எப்பொழுதும் ஜெபிச்சுன்னு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னால் அதுலேயும் அந்த நாமத்தையும் எப்படி இருக்கணும்னால் நாமாஸ்ரயணனாக இருக்கான். ராமநாமன் சொன்னார், நானும் சொன்னேன், தியாகராஜரும் சொன்னார்னு சொல்லுவாளா? தியாகராஜர் 100 கோடி ஜெபிச்சார், நீ எவ்வளோ ஜெபிச்சே? 108 ஜெபிச்சேன், 508 ஜெபிச்சேன்னு சொன்னா அது நாமாஸ்ரயணனா ஆக்கார். உட்காண்டாலும் எழுந்துண்டாலும் ராமா ராமா ராமான்னு எப்போதும் மூச்சுக்கும் பேச்சுக்கும் பகவான் நாமம் அப்படி நாமாஸ்ரயணனாக இருக்கான். இது ரொம்ப சுலபந்தான். ஆனா இது கூட கடினம்தான். கலியில இது கூட எத்தனை பேரால செய்ய முடியறதுன்னு பார்த்தோமானால் இது கூட கடினம்தான். நாமத்தினுடைய பெருமையை சொல்றதே அத்தியாத்ம ராமாயணத்துல சபரி சொல்றா, இவ்வளவு சுலபமா இருக்கு ராமநாமா, சொன்னா கரையேறிடலாங்கிறதுக்கு நானே சாட்சி. ஆனா சொல்ல விட்டல்லையே லோகத்துல. இந்த நாமாவும் துர்லபம்ங்கிறது எல்லாரும் சொல்லாத்துலேருந்தே தெரியறதேனால் சபரி ஒரு வேடு வச்சியான நானும் கரையேறி போயிட்டேன் அந்த நாமத்தை சொல்லி. நாமாவோ சுலபம், நாமி நாம்னோ ரபேததான்னு, நீனும் நாமம் வேறு இல்லை, ராமான்னு சொல்ற அக்ஷரம்தான் ராமன், ஆனாலும் சொல்லலையே. ஒரு சந்தியானம் பண்ணணும்னா கூட ஜாரியில ஜலம் வேணும், பஞ்சபாத்திரத்துல ஆச்சமனம் பண்ணணும், நியமங்கள் வேணும். ராமான்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? மனசுதான் வேணும். சொல்லணுங்கிற அந்த ஒரு ஆக்ரகம் தான் வேணும். லட்சம் பேச்சு விட்டு பேச்சு பேசுவா, பகவன் நாமம் வராது. அவ்வளோ லேசில வந்துடுமா? ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ. இன்னைக்கு பாராயணத்துல விதுரரும் உத்தவரும் காலிந்தி போலினத்துல சந்திச்சுக்கிறா. யமுன கரையில பிருந்தாவனத்துல சந்திச்சுக்கிறதையே வார்த்தாம் சகே கீர்த்தையா தீர்த்த கீர்த்தேகே அப்படிங்க. சகே பேசினால் உனக்கும் சரி எனக்கும் சரி கிருஷ்ணனை பத்தி தான் பேச்சு, பாகவதத்தை பத்தி தான் பேச்சு. வேற அந்நிய பேச்சு என்னத்துக்கு நமக்கு? அந்நிய பேச்சு நமக்கு என்னத்துக்கு? சகே கீர்த்தையா சொல்லோ. என்ன சொல்லணும்னால் தீர்த்த கீர்த்தேகே கீர்த்தையா. எவனை பத்தி பேசினாலே கங்கா ஸ்நானாதி பலன்கள் கிடைக்குமோ? இங்கேருந்து ஹிமாலயம் போய் கங்கையில ஸ்நானம் பண்ண பலன் இங்கே கிடைக்குமா? தீர்த்த கீர்த்தனாம் அவன், தீர்த்த கீர்த்தி உடையவனா. அந்த தீர்த்தத்துக்கு எத்தனை கங்காதி நதிகளுக்கு என்ன பவித்திரத்தை கொடுக்க முடியுமோ அதை அவன் நாமம் கொடுக்குமா, அவன் கதைகள் கொடுக்குமா? சகே கீர்த்தையா தீர்த்த கீர்த்தேகே. அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த பகவானுடைய குணங்களை பாடு அப்படின்னு உத்தவர் பார்த்து விதுரர் சொன்னதுமே 3 அத்தியாயங்கள் கிருஷ்ண கதைகளை சொல்றா. திருத்தீய ஸ்கந்த ஆரம்பத்துல ஆரம்பிக்கணுங்கிறதையே அப்படியே மூர்ச்சை ஆயிட்டாராம். யமுன படியில கிருஷ்ண கதை தானே சொல்ல சொன்னார், பாகவதம் தானே சொல்ல சொன்னார். சொல்லணும்னு ஆரம்பிச்சதுமே யமுன படியில விழுந்துட்டாராம் மூர்ச்சையாகி. அப்ப விதுரசுவாமி சொல்றாளாம், சுகாச்சாரியால் சொல்றாள், உத்தவன் ஜென்மா கிருதார்த்தமாயிடுத்து, பூர்ணார்த்தோ ரட்சிதஸ்தேன. ஜென்மான்னு ஒருத்தன் எதற்கு எடுக்கிறதுனால் கிருஷ்ணனுக்காக தான். கிருஷ்ணனுக்காகவே பிறந்து கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்து மூச்சுக்கு மூச்சு பேச்சுக்கு பேச்சு கிருஷ்ணனுக்குன்னு இருந்து கிருஷ்ணமயமாவே அவன் வாழ்க்கை ஆயிடுத்தானால் அவன் பூர்ணனா ஆயிட்டான். உத்தவன் ஜென்மா கிருதார்த்தம் ஆயிடுத்துன்னு நினைச்சாராம் விதுரசுவாமி. கிருஷ்ணத்யும்னிம்லோச்சே ஜீர்ணேஸ்வஜகரேண. நான் என்னத்தை சொல்லுவேன் விதுரா? அவன் என்னை பார்த்த பார்வையை சொல்லுவேனா? என்னை பார்த்து சிரிச்சதை சொல்லுவேனா? என்கிட்ட அப்படி ஒரு சத்தையோட பார்த்தானே என்ன, அதை சொல்லுவேனா? ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன வாசா பீயூஷ கல்பய. பேசினால் அமிர்தம் போல என்னோட பேசுவானே கிருஷ்ணன், அதை சொல்லுவேனா? சிரிச்ச முகமாய் என்னை எப்போதும் பார்த்துட்டே இருப்பானே, அதை சொல்லுவேனா? என்னிடத்துல அப்படி ஒரு அன்பு இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத அப்படி ஒரு அன்பை செஞ்சாரே, அதை சொல்லுவேனா? ஸ்னிக்த. ஸ்நேகிதன்னு சில பேர், ஸ்னிக்தன்னு சில பேர். ஸ்நேகிதனுக்கும் ஸ்னிக்தனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஸ்நேகத்தை குறிக்கிறது தான். ஸ்னிக்தன்னு சொன்னால் அவன் இல்லைன்னா உயிரே இல்லை அப்படின்னு யார் இருக்கானோ அவனுக்கு ஸ்னிக்தன்னு பேர்.
ஸ்நேகிதன்னா சுகதுக்கங்களை அந்தரங்களை பகிர்ந்துக்கிறவனுக்கு ஸ்நேகிதன்னு பேர். ஸ்னிக்தால் இப்ப யாரும் கிடையாது. ஸ்நேகிதர்கள் தான் உலகத்துல இருக்கா. என்ன பதம் பார்த்தேல பாகவதத்துல, ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன. என்னை எப்படி பார்ப்பான்னு தெரியுமா கிருஷ்ணன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உத்தவர். என்னோட எல்லாரோடையும் பேசுவான், ஆனா என்னோட பேசுறது தனியா தான் இருக்கு. வாசா பீயூஷகல்பய, அப்படி என்னோட ஆசை ஆசையா பேசுவான். உத்தவா உத்தவா, எனக்கு ஒன்ன தவிர பிரியமானவாள் யாரும் கிடையாதுடா உத்தவா. எனக்கு ருக்மிணிட்ட அவ்வளவு பிரியம் கிடையாதுடா உத்தவா. விரிஞ்சன் பிரம்மதேவன்ட்டு அவ்வளவு பிரியம் கிடையாதுடா உத்தவா. தெய்வாத்மாச்ச யதா பவானே. பின்னாடி போய் உத்தவ கீதையில சொல்றா, இந்த உலகத்திலேயே உத்தவா எனக்கு உனக்கு மேல பிரியமானவா யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரானால், அந்த கிருஷ்ணனை பத்தி பேசுன்னா மறைஞ்சதுக்கு அப்புறம் உத்தவன் எப்படி பேசுவார்? பேச முடியல, பேச முடியல. அப்படி இருந்தார் அப்படின்னு இன்னைக்கு பாராயண கதை திருதிய ஸ்கந்தத்துல ரொம்ப அருமையான இடங்கள் கீழே நம்ம பாகவதத்திலையும் சொல்லியிருக்கோம். ஒரு சப்தாகம் முழுக்கவே இந்த 3 அத்தியாயமே சொல்லியிருக்கோம். உத்தவ விதுரோத்தவ சம்பாதமே ஒரு சப்தாகம் சொல்லியிருக்கோம். ரொம்ப அருமையான இடங்கள். எத்தனை தடவை படிச்சாலும் பாகவதத்திலே கிருஷ்ண பக்தாளுக்கு ஒரு பெரிய விருந்தான இடங்கள் இதெல்லாம். வார்த்தாம் சகே கீர்த்தைய தீர்த்த கீர்த்தேகே அப்படின்னு பேசினால் பகவானை பத்தி பேச. லட்சம் பேச்சு பேசிண்டு அந்நிய வார்த்தைகளை பேசிண்டு இகத்துக்கும் இல்லை பரத்துக்கும் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிற பேச்சை பேசுறதை விட பகவானை பத்தி பேசு. சக்ருன்மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ நிவேசிதம் தத்குணராகியைரிஹா நதேயமம் பாசபுதஸ்ச தத்பட்டானி ஸ்வப்னேபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. இந்த கதை உனக்கு நான் சொல்றேன், பகவான் நாமம் நம்மளை காப்பாத்துங்கிறதுக்கு. அத்ர சோதாஹரம் தீமம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணுயமயோஹோ சம்பாதஸ்தம் நிபோதமே. கான்ய குப்ஜேத்விஜः கஷ்சித் தாசீபதிரஜாமிலः நாம்னா நஷ்ட சதாச்சாரः தாஸ்யாஸ் சம்சர்கதூஷிதः வந்தியக்ஷய கைதவைश्चौर्यैः கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதः பிப்ரத் குடும்பமசுச்சிः யாதயாமாஸ தேஹினः ஏவம் நிவசதஸ்தஸ்ய லாலயானஸ்ய தத்சுதானி காலோத்யகான் மகான் ராஜன்னே அஷ்டாசீத்யாயுஷஸ் சமாஹ. ராஜன்னே அப்படின்னு கூப்பிடுறார். அஜாமிலன் ஒரு பாபி தாசீபதி இருந்தான். ராஜன்னே ஓழிச்சாண்டா 88 வயசே அப்படிங்கிறார். 88 வயசே நஷ்டாசீத்யாயுஷஸ் சமாஹ, நஷ்டமாக்கினான். மனுஷ ஜென்மா கிடைக்குமா? துர்லபம் மானுஷம் ஜென்மா. மேல பிரகலாத சுவாமி சொல்ல போறால், அருமையான ஜென்மா மனுஷ ஜென்மா. பகவான் படைச்சதுலேயே, பிரம்மா படைச்சதுலேயே பிரம்ம சிருஷ்டியை பத்தி ஒரு அணுவாக்கம் முழுக்க வேதம் சொல்றது காட்டகத்துல. அதுல ரொம்ப அவர் எல்லாத்தையும் பசு பக்ஷியிலேருந்து ஆரம்பிச்சு சரீசிற்பங்கள்லேருந்து ஆரம்பிச்சு சிருஷ்டி பண்ணிட்டு எதுலையும் திருப்தி அடையாதே மனுஷ ஜென்மாவை படைச்சதும் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சிருஷ்டி பண்ற காரியத்துல நான் திருப்தியானேன் அப்படி. ஒரு செய்யற காரியத்துல 10 ஐட்டம் பண்ணாலும் சில அம்மாவுக்கு சமையல் பண்ண திருப்தி வராது. ஒரு ரசம் நன்னா வச்சுட்டாலானால் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஒரு ஐட்டம் நன்னா பண்ணிவிட்டாலானா நான் இன்னைக்கு சமையல் நன்னா பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி வருது இல்லையா? அதுபோல பிரம்மதேவனுக்கு 84 லட்சம் ஜீவராசிகளை படைச்சும் வராத திருப்தி அதுல ஒன்னானே மனுஷனை படைச்சதும் வந்துதான். ஏன் வந்ததுன்னால் சர்வ இந்திரியங்களாலையும் பகவானை ஆராதிக்கலாம். கண்ணால போய் ஆலயத்துல பகவானுடைய அலங்காரத்தை தரிசனம் பண்ணலாம், க்ஷேத்திரமா போய் சுவாமியை பார்க்கலாம், காதால பாகவதம் கேட்கலாம், வாயால ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை படிக்கலாம், கையால பகவானுக்கு எடுத்து அர்ச்சனை பண்ணலாம், காலால க்ஷேத்ராடனம் பண்ணலாம், மனசால பகவானை நினைக்கலாம். எல்லா இந்திரியங்களையும் பகவான் முகமாக திருப்ப முடியும். எல்லா குரங்குக்கு கை இருக்கு, பூ எடுத்து அர்ச்சிக்க முடியுமா? எல்லா ஜீவராசிக்கும் கைங்கிற கால்ங்கிற ஒரு அவயவங்கள் இருக்கு. பகவத் விஷயமா அது ஆறுதா? அபூர்வமா சில இடத்துல ஆயிடுது. திரு ஆனைக்கோவில் அப்படின்னு, இங்கே ஆனைக்கா அப்படின்னு பேரு. ஆனைக்கா அண்ணலே அப்படின்னு சுந்தரர் முதலிவாள்லாம் பாடுறார். ஞானசம்பந்தர் யானை பூஜிச்சுது, அதனாலதான் திரு ஆனைக்கா. ஒரு யானை பூஜிச்சுதான் பரமேஸ்வரனே, அதனால திரு ஆனைக்கோவில். ஒரு சர்ப்பம் பூஜிச்சுது, அதனாலதான் திருநாகேஸ்வரம்.
ஒரு நண்டு பூஜிச்சுது, அதனால கர்க்கடகேஸ்வரர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்துல ஒரு க்ஷேத்திரம், திருவீசநல்லூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல ஒரு நண்டு பூஜிச்சுது. எறும்பு பூஜிச்சுதுன்னு க்ஷேத்திரம் திருச்சிராப்பள்ளியிலேயே திரு எறும்பூர் அப்படின்னு. எது பூஜிக்கல பகவானை? எல்லா ஜீவராசியும் பூஜிச்சிருக்கு. ஆனால் பாக்கியம் யாருக்குன்னா எல்லாம் அனுகூலமா இருக்கிறதுங்கிறது மனுஷனுக்கு தான். அத வேஸ்ட் ஆக்கிறதுங்கிறது எவ்வளவு. நந்தன் திதிதாதித்யே நந்தன் எஸ்தமிதேரவோ பகவான் கீதையில ராமகீதையில சொல்ல போறார். மேல பரதராம சம்வாதங்கள்ல இப்ப கச்சித் சர்க்கமாயிருக்கு நவாகத்துல, அடுத்தது ராமரும் பரதனும் பேசிக்கிற இடத்துல சொல்ல போறார், மனுஷ ஜன்மா கிடைக்குமா பரதா? மேற்கொண்டு இனிமே நம்ம செய்ய வேண்டியதை யோசிக்கணுமே தவிர போன தசரதரை பத்தி பேசி நஷ்டமாக்கிக்காதே ஜென்மாவே. அவர் தான் போயிட்டாரே. அவர் தான் நிறைய சொர்க்காதி லோகங்கள் போற புண்ணியத்தை பண்ணினார். அவர் அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணினார். அவர் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டார். இனிமே நீ என்ன பண்ண போற? இப்போ நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணுங்கிறத பத்தி பேசு பரதா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ல போறார். மேல செய்ய வேண்டியதை செய்யணும். மனுஷ ஜென்மா கிடைச்ச பிரயோஜனத்தை அடையணும். இங்கே ராஜன்னு கூப்பிட்டு சுகாச்சாரியால் கதை சொல்றவர் 88 வயசு ஒழிச்சாண்டா ராஜன்னு. காலோத்தியகான் மகான் ராஜன்னு. 88 வயசுக்கு எத்தனை நல்ல காரியம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு தர பாகவதம் படிச்சிருக்கலாம், எவ்வளவு தர ராமாயணம் படிச்சிருக்கலாம், எத்தனை புஷ்பத்தை எடுத்து லட்சார்ச்சனை கோட்டியர்ச்சனை பண்ணியிருக்கலாம், எத்தனை க்ஷேத்ராடனம் பண்ணியிருக்கலாம், எத்தனை தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணியிருக்கலாம், எத்தனை சாதுக்களோட சமாகமம் சத்சங்கத்துல ஈடுபட்டிருக்கலாம். பெரிய காலத்தை ஒழிச்சாண்டா ராஜன்னு. காலோத்தியகான் மகான் ராஜன்னு. இங்க ராஜன்னு கூப்பிடுறார் பிரத்யேகமாக. அஷ்டாசீத்யாயுஷமாஹ 88 வயசு ஒழிச்சாண்ட. அந்த தாசியோட சம்பர்க்கம் வச்சிருந்து ஸ்வதः பிரசம்தோபி ததா ஹிருதாசயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன்னி அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதே ரதிம் சமிருத்யுகாலே யமராஜ கிங்கரானே பயங்கரானே த்ரீனபிலக்ஷயன் பியா புராமனாகி த்வத்ஸ்மிருதி வாசனா பலாதி ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். ஏதோ காட்டுல பிறந்தான், அங்கேயே வளர்ந்தான், அங்க இருக்கிற காட்டு மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டு இருந்த சமூகமா இருந்தா விஷயம் இல்லை. அவன் பிராமணனா இருந்து 16 வருஷ காலங்கள் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் பண்ணி மாத்ரு பித்ரு பக்தி பண்ணி பத்னிய வச்சுட்டு தர்மங்களை பண்ணிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் விட்டான். சாஸ்திரம் படிச்சது வேற, அனுபவத்துக்கு வருதுங்கிறது வேற. பண்டிதன்னா யாருன்னு கேட்டார் விதுர நீதியில. பண்டிதன்னா யாருன்னால் அந்த புஸ்தகம் தெரியும், இந்த புஸ்தகம் தெரியும், அந்த புஸ்தகத்துல இத்தனாம் பக்கத்துல இத்தனாவது லைன்ல இந்த விஷயம் இருக்கு, இந்த புஸ்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்றவன் பண்டிதன் இல்லை. கிரியாவான் சபண்டிதா அப்படின்னா படிச்சதை கொஞ்சமேனும் எவன் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தானோ அவன் தான் பண்டிதன். அதுல அப்படி சொல்லியிருக்கு, இதுல அப்படி சொல்லியிருக்கேன்னு எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தா கரைச்சு குடிச்சிருக்கார் சகல சாஸ்திரத்தையும், ஒன்றும் செய்ய மாட்டார். 11 மணி வரைக்கும் துண்டத்தை கட்டின்னு கழட்டின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பார். ஒரு ஸ்நானம் கிடையாது. அவர் சந்தி பண்ணி யாருமே பார்த்தது இல்லை. பெரிய பெரிய யாகங்கள்லாம் அவருக்கு தெரியும், பரிச்சயம் உண்டுன்னு எல்லாரும் சந்தேகங்கள் அவர் கேட்பார். எல்லா சாஸ்திரங்களும் படிச்சிருக்கார். தர்மசாஸ்திரம்னா கொப்புளிப்பார். ஒரு மாமி கொஞ்சம் தொடுக்கா இருக்கிற மாமி கேட்கவே கேட்டு விட்டார், மாமா ஊருக்கெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்றீங்களே, உங்களுக்கு ஒன்றும் கிடையாதா? 11 மணி இருந்து துண்டை கட்டின்னு இருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னா உடனே அந்த மாமா படிச்ச வரணும், அதுக்கு தகுந்தா போல பதில் சொன்னார். சாஸ்திரத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு படிச்சதை நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், என் பேரை சொல்லி நான் இப்படி பண்ணணும்னு அதுல எழுதியிருக்கான்னு. என் பேரை சொல்லி ராமனோ கிருஷ்ணனோ ஏதோ பேருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊர்ல என் பேரை சொல்லி நான் இப்படி பண்ணணும்னு அதுல எழுதியிருக்கான்னு. இதுக்கு இந்த விதண்டாவாதத்துக்கு யார் பதில் சொல்ல முடியும்? உடனே எட்டி போயிட்டா. இது வெறும் எட்டு சுரைக்காது, கறிக்கு உதவாதுன்னு கிளம்பி போயிட்டார்.
அதுபோல சில பேர் படிச்சு விடுவா. ரொம்ப ரொம்ப சாஸ்திரம் படித்தவர், ஜோசியத்திலையும் ரொம்ப நிபுணர், வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்கார், சத்குல பிரசூத்தர். 55-60 வயசுல என்கிட்ட சொன்னார். மனசுல நான் இருக்கிறதுனால சொல்றேன், இல்லா தேதியை சொல்ல மாட்டேன். 60-65 வயசானவர், வேத சாஸ்திரங்கள்லாம் படித்தவர், ஜோதிஷத்திலையும் நிபுணர், பரிகார சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் சொல்றார், 100 ஜென்மான்னு வந்ததுன்னா கொழா பேண்ட் போட்டு டைனிங் டேபிள்ல நான் சாப்பிடணும், கிராப் வெட்டின்னு. ஜென்மா அப்பதான் கிருதார்த்தமாகும் அப்படிங்கிற. அது சுருக்குன்னுது எனக்கு. இவ்வளவு வேத சாஸ்திரங்கள் படிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு சிகா யஜ்ஞோபவீதத்தோட 100 ஜென்மான்னு வந்ததுன்னா கொழா பேண்ட் போட்டுக்கணும், லௌகிகால போல நானும் கிராப் வெட்டிட்டு டைனிங் டேபிள்ல ஒரு தரையாவது சாப்பிடணும், ஒரு ஜென்மாவாவது அப்படி எனக்கு அமையணும் அப்படிங்கிற. எவ்வளவு கீழே போயிட்டார் பார்த்தீங்களா? படிச்சது மேல் படிப்பு, செயல்னு பார்க்கறதே. கற்ற வித்தைகளால் காமநோய்கள் போமோ சித்த சோத்தி வந்து. அதுதான் கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றார். எவ்வளவு வேணாலும் படிச்சு விடலாம், ஸ்டோரேஜுக்கு என்ன நிறைய இருக்கு, ஏற்றி விடலாம். ஆனா காமாதி ரோகங்கள் போகுமா? சித்த சுத்தி ஏற்படுமா? பகவானிடத்துல ஒரு அன்பு ஏற்படுமா? சித்த சோத்தி வந்து தேருமோ தேராதோ. இது தேருமா தேராது, இது தேருமா தேராதா? படிச்சதுனால ஒருத்தன் வந்து கரையேறிடுவான்னு சொல்ல முடியாது. பக்தினால கரையேறுவான். பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பொன்னம்பலவனை சிந்தனைகள் செய்தால் பவசாகரம் கரையேறலாம் அப்படின்னு அழகான ஒரு கீர்த்தனம் கோபாலகிருஷ்ண பாரதியாரோடது. சிச்சவேஷனுடைய சரணத்துல பக்தி வந்துதானால், அச்சஞ்சலமான பக்தி வந்துதானால், சிவச்சிதம்பரம் சிவச்சிதம்பரம்னு எப்போதும் வாக்குல வந்துதானால் அவன் கரையேறிடுவான். படிச்சதுனால கரையேறுவானா? படிச்சதுனால கரையேற மாட்டான். பகவானிடத்துல அன்பு செய்யறவன் தான் கரையேறுவான். அவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சான், அனுஷ்டானங்களும் பண்ணிட்டு இருந்தான். அப்பாவை தியாகம் பண்ணான், அம்மாவை தியாகம் பண்ணான், பத்னியை தியாகம் பண்ணான், சொதர்மத்தை தியாகம் பண்ணான், சொத்தல்லாம இந்த தாசிட்ட தியாகம் பண்ணினான். அஜாமிலன் கதை சொல்லிட்டு இருக்குமே. இப்போ கடைசியில கையில பைசா இருந்தாதான் அங்க வாழ முடியும். தர்மமாய் கல்யாணம் பண்ணிட்ட பத்னியா இருந்ததானால், குச்சைலருக்கும் ஒரு பத்னி இருந்தால் உஞ்சவிருத்தி கொண்டு வந்ததுல அவளும் ஜீவிச்சால்னு இருக்கு. அந்த பதிவிரதா சிரோமணிகள் போல இருப்பாளா இந்த காட்டுல இருக்கக்கூடிய இந்த வேசி? ஏதாவது கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்னு பிடிங்கிட்டே தான் இருப்பாள். அதுக்காக கையில இருந்த சொத்தெல்லாமும் கொடுத்து அப்புறம் வழிப்பறி இல்லாமல் போர்வா வரவால கட்டி வச்சு மிரட்டுறது. பந்திய அக்ஷய கைத்தவை இஷ்டௌரியைஹி, அவளை கத்தியை காமிச்சு மிரட்டு பணத்தை புடுங்கிறது, சூதாட்டமாடி பணம் சம்பாதிக்கிறது, திருடி சம்பாதிக்கிறது, நிந்த பண்ணி சம்பாதிக்கிறது, எவ்வளவு முடியுமோ எல்லா விதத்திலையும் சம்பாதிச்சான. எதெல்லாம் செய்யக்கூடாத நிஷித்த காரியங்கள் உண்டு. சம்பாத்தியத்துல வேகம் வந்துடுத்தானா அப்புறம் எதை வேணாலும் செய்வானா. அர்த்தத்துல வேகம் வந்துடுத்தானா. பந்தியக்ஷ கைதவைஷ்சௌரியைஹி கரிஹிதாம் மிருத்திமா ஸ்திதாம் பிப்ரத் குடும்பம் அசுச்சிஹி யாத்தயாமாச தேஹினஹா. இப்படியான என் குடும்பத்தை போஷிக்கணும், அவ சிரிக்கணும். என் மனைவி குழந்தையில் நான் வீட்டுக்கு போனா என்னை பார்த்தா ஒரு மந்தஹாசம் பண்ணணும். அதுக்கு ஏதாவது கொண்டு போகணும். நம்ம வீடா இருந்தா கூட ஏதாவது சம்பாத்தியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நல்ல காஃபியா வரும், முருவலான தோசை வரும். வெறுநாள்ல வருமா? சம்பாதிக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தாரானால், சாமான் வாங்கி போட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு இருந்தாரானால், ஒரு 24 மணி நேரம் இருந்து பார்க்கணும். அப்பதான் யதார்த்தம் புரியும். நம்ம வீடாவே இருந்தா கூட ஒரு 24 hours ஸ்ட்ரைக், சைலண்டா ஸ்ட்ரைக். நான் எதுவும் செய்ய மாட்டேன், சம்பாத்தியமும் பண்ண மாட்டேன். வார்த்தைக்கு பெருமைன்னு சொல்றேன். ஒரு 24 மணி நேரம் இருந்தோமானா சாயம் வெளுத்து போயிடும், சாயம் வெளுத்து போயிடும். ஏன்னா இவன் அண்டிதானே அச்சாணி குடும்பமே இருக்கு. அதனால நம்ம குடும்பமா இருந்தா கூட சம்பாத்தியம் வேணும். பந்தியக்ஷ கைதவைஷ்சௌரியைஹி கரிஹிதாம் மிருத்திமா ஸ்திதஹ. நீ வேண்டாங்கிறேப்பா, உன்னை சுத்தி இருக்கிறவாளுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு. அதை பண்ணிக்கணும், இதை பண்ணிக்கணும், எவ்வளவு இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணுமே, அதுக்கு சம்பாத்தியம் நீ தானே. அது சாமானிய குடும்பத்துக்கே எப்படி இருக்குமானால், வேசியோட சங்கம் வச்சுட்டு இருக்கான் இவன். கொண்டு வந்து மாலுமா பலவிதமாய் சம்பாதிச்சு நீச்ச காரியங்கள் நாம் செஞ்சு
பிப்ரதி குடும்பம் அசுச்சிஹி யாதயாமாச தேஹினஹ ஏவம் நிவசதஸ்தஸ்யே லாலயானஸ்ய தத்சுதானி. 10 குழந்தையில அவள்கிட்ட அடைஞ்சானாம். அவளோட சம்பந்தத்தினாலே காட்டுவாசியா இருக்கிறதுனால அந்த குரூப்ல என்னென்ன பேர் வைப்பாலோ, காடே மோடே குண்டன் கோடன்னு காட்டுவாசிகள் வைக்கிற பேரா வச்சுட்டு 9 குழந்தைக்கு 10வது குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னே புரியாம பாலோ நாராயணோ நாம்னா புத்திரோஷ்சதயிதோ பிருஷம், 10வது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சான் அப்படின்னு இங்க பாகவதம் சொல்றது. ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சின்ன தர்மம் கூட ஆரம்பத்துல சொன்னேனே, சொற்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாதுன்னு இன்னைக்கு கதை ஆரம்பிக்கிறதே சொன்னேன். ஒரு சின்ன தர்மம் கூட மகதாபத்திலேருந்து நம்மளை காப்பாத்து. நாராயணன்னு 10வது குழந்தைக்கு மாத்திரம் பேர் வைக்கணும்னு ஏன் தோணினது இவனுக்கு? இவனை காப்பாற்ற போறது இந்த ஒரு விஷயம்தான். இவனை காப்பாத்துறதுக்கு வேற சாய்ஸே இல்லை பகவானுக்கு. புத்திரோபசாரிதமாய் பகவான் நாமத்தை சொல்ல போறான், பகவான் காப்பாற்ற போறான். அதுக்கு இவனுக்கு ஒரு புத்தி வந்ததே. 10வது குழந்தைக்கு நாராயணன்னு 9 குழந்தைக்கு பகவான் நாமம் வைக்கலையே, 10வது குழந்தைக்கு மாத்திரம் வைக்கணும்னு ஏன் தோணிடுதுன்னா, இந்த 16 வருஷம் உபாசனாதி சந்தர்மங்கள் பண்ணிண்டு, பிரம்மயஜம் சொல்லிண்டு, சௌதஸ்மார்த்த கர்மா பண்ணிண்டு, மாதிருபித்ரு சுஷ்ரூஷ பண்ணிண்டு, ஸ்நான சந்தி பண்ணிட்டு இருந்தானோ, அந்த ஒரு சொல்ப தர்மம் தர்மத்தை செஞ்சுட்டானால் அது நிச்சயம் காப்பாத்தியே தீரும். இவனை எப்படி காப்பாத்துவேன்னு 88 வயசா காத்துன்னு இருக்கான் அந்த தர்மம். இவன் பண்ணினதான தர்மம் இவனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சு புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த தர்மம் தானே பகவான். தர்மஸ்ய பிரபுரச்சுதா அப்படின்னு அந்த அச்சுதன், அந்த தர்மம் இவனுக்கு புத்தியில தோணி பேர் வைக்கிறதுக்கு பேரே கிடைக்காத நாராயணன்னு பேர் வையி அப்படின்னு. வேதம் எந்த வேதம் புத்தியில ஸ்டோர் ஆகியிருந்ததோ, புத்தியில 16 வருஷம் இருந்திருந்து அந்த வேதத்தை சொல்லிகிட்டே இருந்தானோ புருஷ சூக்தாதி பாகங்களை, அந்த புத்தியில தானே இப்ப நாராயணாங்கிற பேர் வைக்கணும்னு தோன்றது. 10வது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சா. அதனாலதான் தர்மத்தை செய். அது எப்ப எந்த விதத்துல காப்பாத்தும்னு தெரியாது. இவன் நாராயணான்னு புத்திரோபச்சாரியமா சொன்னா பகவான் காப்பாத்திட்டாருங்கிறது கதை நமக்கு பிரசித்தம். பகவான் நாமத்தோட மகிமைன்னு சொல்லுவோம். வைக்கணும்னு ஏன் தோணினது அவனுக்கு? ஏதோ பேர் வச்சிருக்கலாமே, காடைமோடேன்னு அந்த ஊர் அவளுடைய சமூகத்துல வைக்கிறா போல அந்த பேரை வச்சிருக்கலாமே. 10வதா நாராயணன்னு வைக்கணும்னு ஏன் தோணிடுது? புத்தி காலானுசாரிணி அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். சாஸ்திரங்கள்லாம் புத்தி காலத்தை அனுசரிக்கு. இந்த தர்மம் அவனை காப்பாத்தணும்னு ஒரு காலத்தை எதிர்பார்த்துன்னு இருந்து இப்ப 10வது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சான். 10 குழந்தைகிட்டே அன்பு இருந்தாலும் இந்த 10வது குழந்தைகிட்ட ரொம்ப அன்பு. கடைசியா பிறந்த குழந்தைகிட்ட மாதாக்கும் சரி பிதாக்கும் சரி கொஞ்சம் அன்பு கூட இருக்கும். ஏன் கூட இருக்கும்? அதுக்காக முத குழந்தை அசூயப்படக்கூடாது. ஏன் கூட இருக்குன்னா, முதல் புள்ள அனுபவிச்ச அளவு இவன் அனுபவிக்க மாட்டானே வாழ்க்கையில. அப்பா அம்மாவை ஒரு 5 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா மூத்த பையன்னா அந்த 5 வருஷ அனுபவம் சின்ன பையனுக்கு கிடைக்காதே. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் தான் அவனை தானே ஏகாதசி பெருமாளாட்டம் புறப்பாடு பண்ணிட்டு இருந்தார், தோல்லையும் இடுப்புலையும் வச்சுட்டு அப்பாவும் அம்மாவும். அந்த 5 வருஷம் இவனுக்கு கிடைக்காதவனோ, அதனால ஒரு சாஃப்ட் கார்னர் அடுத்த பையன்கிட்ட இருக்குமா. அது புரியாத சில பையன்கள் மூத்த பையன் தாபப்படுவான். முன்னாடி எங்கிட்ட பிரியமா இருந்தார், இப்ப இல்லாத போயிட்டார். கடைசி பையன்கிட்ட தான் அன்பா இருக்காருன்னா, அப்பா ஆயுசுங்கிறது ஒரு நிர்ணயமானது, இவ்வளவு வயசுதாங்கிறது. அதுல 5 வருஷம் கூட அனுபவிக்கிறது 5 வருஷமோ 10 வருஷமோ மூத்த பையன் தானே. மூத்த பையனோட அனுபவம் அடுத்த பையனுக்கு இருக்காதோ, அவ்வளவு ஆயுசு இவனுக்கு இருக்காதோ. அதனால அந்த அன்பு கொஞ்சம் கூட தான் இருக்கும், செய்யறா போல இருக்கும் பார்க்கறது. எப்போதுமே கடைசி குழந்தைகள்கிட்ட மாதா பிதாக்களுக்கு ஒரு அன்பு அதிகமா இருக்கும். அதுவும் மாதாக்கு ரொம்ப இருக்குங்கிறார். அதனாலதான் வேதம் கூட போய் நீ 10 குழந்தைய கல்யாண காலத்துல ஆசீர்வாதம், 10 குழந்தை பெத்துக்கோ இந்த பர்த்தாட்டேந்து. தசாஸ்யாம் புத்திராணாதேஹி, 10 குழந்தைய பெத்துக்கோன்னு சொல்றதே இந்த கணவன் நினைக்கிறான். 10 குழந்தைய பெத்துண்டாலானால் படிச்சு அவன் உத்தியோகத்துக்கு ஆகி பம்பாயிலையும் டெல்லியிலையும் பெங்களூர்லயும் இருந்தானா இவனை பறக்க விட்டுட்டு அந்த அம்மா கிளம்பிடுவாளே. ஒரு 10 நாள் என் பையனோட இருந்துட்டு வரேன், அந்த பையனோட இருக்கேன், இந்த பையனோட இருக்கேன்னு கிளம்பி விடுவாளே. இப்படி போய் வேதம் ஆசீர்வாதம் பண்றதே. குழந்தைன்னு ஆயிடுத்தானால் பர்த்தாக்கு அடுத்தது குழந்தை வந்து கொடுத்தானால் பர்த்தாக்கு மேல பிரியம் குழந்தைகிட்ட ஆயிடும் மாதாக்கு.
அப்ப என்ன விட்டுடுவாளே அப்படின்னு கணவன் நினைப்பான். அதுக்கு வேதம் சொல்றது, அந்த பெண்ணை பார்த்து 10 குழந்தைகள்கிட்ட 10 குழந்தைகளை பெத்துக்கோ, இவனிடத்துல 11வது குழந்தையா உன் கணவனை வச்சுக்கோ அப்படி. தசாஸ்யாம் புத்திராணாதேஹி பதிமேகாதசங்கிருதி, 11வது குழந்தையாய் உன் கணவனை வச்சுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னால் கடைசி குழந்தை. கடைசி குழந்தைன்னா அம்மாவுக்கு ஒரு பிரியம் அதிகம். சுரசேபனுடைய உபாக்கியானத்துல கூட மூத்த பிள்ளை எனக்கு ரொம்ப முக்கியங்கிறார் அந்த அப்பா, சுனசேபனுடைய அப்பா. மாதா சொல்றாள் கனிஷ்டன் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறார். நடுப்புற இருக்கான் அந்த சுனசேப், மத்தியவனாக இருக்கான். அவனை யாரும் கோரல்ல. 3 பிள்ளைகள் அவ அப்பாவுக்கு, சுனசேபனுடைய அப்பாவுக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகான ஒரு கதை, விஸ்வாமித்திர சரித்திரத்துல 3 குழந்தைகள். மூத்த பையன் எனக்கு வேணுங்கிறார் அப்பா, கடைசி பிள்ளை எனக்கு வேணுங்கிறாள் அம்மா. உன்னை சுனசேபன் பார்த்தான், அப்ப நம்மளை கவர்றதுக்கு யாரும் இல்லை, ராஜன் வா என்னதான் கொடுக்கிறாள் அப்பா அம்மா போலாம்ங்கிறானா அவனே. ராஜன் நிர்கம்யதாம் சீக்கிரம், தேர போட்டு கிளம்பு, என்ன நிர்ணயம் பண்ணிவிட்டால் அப்பா அம்மா, என்ன வேணும்னு யாரும் கேட்கல, நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போனான் அம்பரீஷ ராஜாவோடன்னு பாலகாண்ட கதை. கடைசி குழந்தைன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரியம். அதுபோல பாலோ நாராயணோ நாம்னா புத்திரோஷ்டதயிதோ பிருஷம், அந்த குழந்தையிலேயே கொஞ்சிண்டு அவள் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு, இந்த குழந்தையில கொஞ்சினா அவ சந்தோஷப்படுறாளான்னு அவ முகத்தையும் பார்த்துண்டு, பிரதிதினம் அனுபுஷ்ணன்னு ஸ்ரீஜிதோ பாலலாலி அப்படின்னார் நாராயணீயத்துல. கபில வாசுதேவனுடைய உபாக்கியானத்துல நித்திய நித்தியம் அந்த குடும்ப போஷணம் பண்ணிண்டு ஸ்திரீக்களுக்கு வசங்கதனாயும் குழந்தைகளுடைய கலபாஷணத்துல ஈடுபட்டு விஷதி கிரகசக்தா அப்படின்னார். ஆஹ பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன்னு ஸ்திரீஜிதோ. நன்னா தானே இருக்கும், குழந்தைகளுக்குன்னு சிரிச்சா ஆனந்தமா இருக்கும். இங்கு கொண்டா இக்கும் கொண்டா அப்படின்னு ஏதான அதுகள் ஒரு பாஷை, அதுக்குன்னு ஒரு பாஷை இருக்கும், அதை பேசிட்டு இருந்துதானா கேட்க நன்னாதான் இருக்கும். ஒரு ஒரு பேப்பரை வச்சுக்கோ, நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கோ, நான் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறேன், நீனும் ஒரு பக்கம் கிழி நானும் ஒரு பக்கம் கிழிக்கிறேன்னு பொழுதுபோக்கின்னு இருக்கும். வயசான காலத்துல பொழுது போகாத வாழ்க்கை இன்னுமே சந்தோஷமா தான் இருக்கும். குழந்தைகள் இடத்துல ஏதோ அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும், பண்ணிட்டு இருக்கும், விஷமம் அப்படியே ஆயுசும் போயிட்டே இருக்கு. சபத்த ஹிருதயஸ்தஸ்மின் அர்பகே கலபாஷினி, கலபாஷணம்னு பேர். குழந்தைகளுடைய மழல பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்றும் டிக்ஷனரி கிடையாது. தமிழ் புலவராது குழந்தையா இருந்தா கூட மம்மு குடு இக்கும் குடுன்னு தான் சொல்லும். அது எந்த டிக்ஷனரியில இருக்கு அப்படின்னு அந்த புலவர் உடனே குழந்தைய ஒழுங்காக உரைக்கவும் அப்படின்னு அந்த குழந்தைய போய் அதட்ட முடியாது. அன்னம் இடு அப்படின்னு கேளுன்னு அதை போய் கேட்க முடியாது. கலபாஷணம் அதுக்குன்னு ஒரு பேச்சு பழக்கம் வர பரியந்தம் இந்த பேச்சுகள் தான் பேசின்னு இருக்கும். ஆனா இனிமையா இருக்கும் அது. அர்பகே கலபாஷினி, இந்த மாதிரி பேச்சுகள்ல ஈடுபட்டு நிரீட்சமானஸ்தல் லீலாம் முமுதே ஜடரோ பிருஷம், மனசை அவள் இடத்துலயே வச்சுண்டு. ஜடரன் வயசாயிடுதுன்னா ஒரு விவேகம் வர வேண்டாமா? சின்ன வயசுல ஏதோ குடும்பம் ஆன புதுசு குழந்தைன்னா அந்த சமயத்துல ஏதோ கொஞ்சின்னு இருந்தான்னா கிரகஸ்த தர்மம். வயசானா ஜடரன் ஒரு அதுக்கான முதிர்ச்சி வர வேண்டாமோ? இப்பதான் கல்யாணம் ஆனா போல கொடுத்தன ஆரம்பிச்சா போல ஷஷ்டி பூர்த்தியில இருந்தானா? நிரீட்சமான ஸ்தல்லீலாம் முமுதே ஜடரோ பிருஷம், முமுதே அதுல சந்தோஷப்பட்டு இருந்தானாம், ரொம்ப சந்தோஷமா. அவன் சந்தோஷம் எந்த முட்டும்னா சாப்பாடு கொண்டு வச்சா முதல்ல இந்த குழந்தைக்கு ஊட்டுறதான். புஞ்சானஹா பிரபிபன் காதன்னே பாலகம் ஸ்நேகம் த்ரிதா, அதுவும் இந்த கடைக்குட்டிட்ட அந்த நாராயணன்கிற குழந்தைகிட்ட 5 வயசு பரியந்தம் அந்த குழந்தைகிட்ட இப்படி ஈடுபட்டு இருக்கா. சாப்பாடை கொடுத்தா நாராயணா நீ சாப்பிடுங்கிறது, ஏதான குடிக்க கொடுத்தாரானால் பிரபிபன்னு ஏதாவது காப்பி கீப்பி கொண்டு வச்சா முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு வாய் கொடுக்கறது. காதன்னு கடிச்சு சாப்பிட்ற ஏதாவது பக்ஷணங்கள் இருந்தால் முதல்ல இந்த குழந்தைக்கு கொடுக்கறது.
புஞ்சானஹா பிரபிபன் காதன்னே பாலகம் ஸ்நேகயம் திரிதா. இவன் அறியாமலே ஒரு கயிறை அவனோட கட்டினுட்டான், ஒரு பந்தத்தை அவனோட கூட கட்டிண்டு போஜயன் பாயன் மூடா, சாப்பிட்றதையும் தூங்குறதையும் அவனோட பொழுத போக்கிண்டு, படுக்க போட்டா நாராயணா நீ படுத்துக்கோங்கிறது, பாலை கொடுத்தா நாராயணா நீ குடிங்கிறது, ஏண்டி குழந்தைக்கு கொடுத்தியோ அப்படின்னு தனக்கு கொடுத்தா கூட உடனே கேட்கறது. வயசோ 88. சுகாச்சாரியால் சொல்றால் 88 வயசுன்னா ஆர்ஏசின்னு நினைச்சுக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட் கூட இல்லை. வெயிட்டிங் லிஸ்ட் ஷஷ்டி பூர்த்தி. 80 வயசுக்கு மேல ஆயிடுதுனால் ஆர்ஏசி. வாசல்ல வந்துட்டான். நவேதா ஆகதமந்தகம். சுகாச்சாரியால் சொல்ற பதம் இது. நவேத ஆகதம் அந்தகம். அந்தகன்னு யமனுக்கு வாசலுக்கு வந்து காலிங் பெல்ல கை வச்சிருக்கான். ஒத்தன்னா கூப்பிட எத்தனை நேரம் ஆகும்? ஆசை கேட்ட தொட்டுட்டான், சத்தம் கேட்கறது. காலிங் பெல்லையும் கை வச்சுட்டான், கூப்பிட எத்தனை நேரம் ஆகும்? கால் பண்றவன் அவன், அதனாலதான் காலன்னு பேரு அவனுக்கு. காலத்துல வந்து அழிச்சுன்னு போயிடுவான். ஒரு சமயம் கூட காலம் தப்ப மாட்டான் அவன். ஒத்தர் விஷயத்துல கூட காலம் தப்ப மாட்டான். கரெக்டா கால் பண்ணுவான், அழிச்சுன்னு போயிடுவான். போஜயன் பாயன் மூடா நவேதா கதமந்தகம். வாசல்ல வந்துட்டான் யமன்கிறத இவன் புரிஞ்சுக்கல ராஜன்னு. வயசோ 88. 88 வயசுன்னா அதுக்காகவாது ஒரு விவேகம் வர வேண்டாமா? நவேதா கதமந்தகம் ஏவம் சயேவம் வர்த்தமானோஜ்ஞா மிருத்யுகால உபஸ்திதே மதிம் சகார தனயே பாலே நாராயணா ஹ்வயே. இப்படியே காலம் கழிச்சுட்டு பொழுது விடியறதோ, அவனுக்கு சாதம் கொடுக்கறதோ, அவனுக்கு பாலை கொடுக்கறதோ, படுக்கையை போட்டு அவனை படுத்துக்கோன்னு சொல்றதும். சில பேர் அப்படியே குடும்ப போஷணத்திலேயே மூழ்கி போயிடுவான். இப்படியே இருக்க போறோம் வாழ்நாள் முழுக்க. மார்க்கெட்டுக்கு போய் வெண்டைக்காய் உடைச்சிக்காய் வாங்கி வந்து பால் பாக்கெட் எடுத்து போட்டுண்டு டிகாஷன் போட்டுண்டு வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்துட போறோம்னே வாழ ஆரம்பிச்சுடுவார். மேல பிரகலாத சுவாமி சொல்ல போறால், அது எது போல அவன் ஆயிடுவான்னால் இந்த மாதிரி குடும்பி மேல பிரகலாதன் சொல்ல போறார். பிரகலாதனுடைய ஒரு உபதேசத்திலே त्यजेत कोशस्कृति देहमानिन वेहमानः कर्माणि लोभाद वितृप्त कामः औपथ्यजैह्वं बहुमन्यमानः कथं विरज्येत दुरं तमोहः. குடும்பத்துல இருந்துட்டு குடும்பத்திலேயே உழந்துட்டு கொள்ளை சாத்திண்டு வாசலை சாத்திண்டு பால் பாக்கெட் விழுந்தா எடுத்து போட்டு காய்ச்சிண்டு இப்படியே இருக்கிறவன் திஜேத கோஷஸ்கிருத. கோஷஸ்கிருத்து அப்படின்னா, கோஷஸ்கிருத்துன்னா குழவி. பிரகலாத சுவாமி சொல்ற அழகான உதாரணம். அழகா வீட்டை கட்டுமாம், வாயில ஈரமண்ணை எடுத்துன்னு வந்து வச்சு வச்சு அது வைக்க வைக்க காய ஆரம்பிச்சோடும். அது வந்து சிமெண்ட்டுக்கு மேல இருக்கும். அது கடப்பாறையை போட்டு உடைக்க முடியாது. இந்த கரையான் வைக்கிறது, இந்த கோஷஸ்கிருத்து, இந்த குழவி கட்டுற இந்த கூடெல்லாம் இருக்கே, உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈரமண்ணை எடுத்துன்னு வந்து ஃபுல்லா கட்டி விடும் தன் குடும்பத்துக்குன்னு. குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்க போறோம்னு கிரகஸ்தன் எப்படி வீடு கட்டுறானோ அது போல அதுவும் வீடு கட்டுறது. அந்த வீடு கட்டிவிட்டு கடைசியில ஒரு துவாரம் வச்சுன்னு இருக்கவன் உள்ள போறதுக்கு. உள்ள போற நாளைக்கு அந்த கோஷஸ்கிருத்துக்கு ஒரு துர்புத்தி வந்துடுமா, நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட நமக்கு வேண்டாதவாள் யாராவது இதே வழியில உள்ள வந்துட்டாலானால் குடும்பத்துல நிம்மதி இருக்காது. வீடு கட்டுறதையே சொல்லுவான் சிலவன், உள்ள யாருக்கும் என்ட்ரி கிடையாது, நோ என்ட்ரி, நாங்க ஒண்டிதான் இருப்போம் சந்தோஷம் அப்படின்பா. அதுபோல இந்த கோஷஸ்கிருத்து வேற யாராவது உள்ள வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு துர்புத்தியில என்ன பண்ணுமா, உள்ள போறதையே கொஞ்சம் ஈரமண்ண வாயில எடுத்துன்னு போகுமா. எடுத்துன்னு போயிட்டு தான் வந்த வழியில வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு போய் உள்ள வச்சு விடுமா. தான் வந்த வழி வாசல்ல போய் அந்த மண்ணை வச்சதும் என்ன ஆயிடும்னா காத்தாக அடிக்கடிக்க காஞ்சி போயிடும். அது பாக்கி வீடு எப்படியாச்சோ அது போல வாசலும் காஞ்சி போயிடும். அப்புறம் வெளியில வரணும்னு நினைச்சா கூட அதால வெளியில வர முடியாம வெளியில போவோம், கொஞ்சம் ஆகாரம் எடுத்துன்னு வந்து குடும்பத்துக்கு கொடுப்போம்னா முடியாம. குழவிக்கு எது சத்ருன்னால் அது வீடு கட்டுறதே தான் சத்ரு. உள்ள போய் வாசல்லையும் ஈரமண்ணை வச்சு உள்ள போயிடுத்தானா அப்புறம் உள்ளேயே சுத்தி 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 வெளியில வர்றதுக்கு வழி தெரியாத மாட்டின்னு விடுவான். வீட்லையும் செஞ்சு பழக்கமாக்கிவிட்டானா
நீங்க செய்யற மாதிரி வராது, நீங்க செய்யற மாதிரி வராதுன்னு சொல்லி சொல்லியே வேலை வாங்குவார். பிஞ்சு கொத்தரங்காய் பார்த்தேன் மார்க்கெட்ல, கொண்டு வந்தேன்னு இவன் வாங்கிட்டு வந்தானா, நான் வாங்கிட்டு வந்தான் சாயங்காலம்னா, மறுநாள் பொழுது விடியறதையே கட்டை கத்தி கொத்தரங்காய் எல்லாம் இருக்கும் கூடத்துல. ஏன்னா நீங்க நறுக்கிறா போல வருமா, நான் நறுக்கினா அப்புறம் நன்னா இல்லைன்னு நீங்க சொல்லுவேன், கஷ்டப்பட்டு நேற்றுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்லேருந்து, நீங்க நறுக்கினா அரும்பு போல நறுக்குவேன், நீங்களே நறுக்கிடுங்கோ அப்படின்னு உடனே சொல்லிவிட்டானா. சொல்லிவிட்டா கிரகஸ்தனுக்கு உடனே ஒரு குதூகலம் வந்துடும். ஒன்னாட்டம் யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டானா உடனே செய்ய ஆரம்பிச்சுடுவார். அப்படி உழண்டு 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 குடும்பத்திலேயே பால் சொம்ப பூனை சுத்தரா போல, வீட்டை நாய் சுத்தரா போல குடும்பத்திலேயே சுத்தி சுத்தி கடைசியில அந்த குடும்பத்திலேயே மறிச்சு போயிடுவான். இந்த குழவி எப்படி உள்ளேயே சுத்தி சுத்தி 10 நாள்ல செத்து போயிடும். வீடு கட்டுறது தான் அதுக்கு மிருத்யு. ஆனா கட்டுறதை எவ்வளவு உற்சாகமா கட்டும் தெரியுமா அது இந்த குழவி. பிரகலாத சுவாமி சொல்றால், தெஜேத கோஷஸ்கிருத வேகமான அந்த கோஷஸ்கிருது போல குழவி வீடு கட்டுறா போல கட்டி உள்ள போய் மாட்டிண்டு வெளியில வர முடியாத எப்படி அந்த குழவி செத்து போயிடுமோ அதுபோல கிரகத்துல இருந்து சிலவன் மறிச்சுடுவான். அதனால திக்வாத்மபாதம் கிரகம் அந்த கூபம், பகவானை மறக்கும்படியாக பண்ணக்கூடியதான கிரகம் பாழுங்கணருன்னு நினைச்சுக்கணும் அப்பா அப்படிங்கிறார். ஆத்மபாதம் கிரகம், கிரகம்ங்கிறது என்னன்னால் நம்மளை மறக்க பண்ணக்கூடியதான ஒரு இடம். ஆத்மபாதம் கிரகம் நம்மளை அதல பாதாளத்துல தள்ளுறதுக்காக ஏற்பட்டது. ஆத்மபாதம்னா என்னன்னால் நம்மளை மறக்க பண்றதுன்னா பகவானை மறக்க பண்றது. பகவானை மறக்க பண்ற கிரகங்கள்லாம் அந்த கோப். வணங்கதோ யப்தரிமாஸ்ரயேதா மேல சொல்லுவார். சயேவம் வர்த்தமானோஜ்ஞா மிருத்யுகால உபஸ்திதே மதிம் ஜகார தனயே பாலே நாராயணாஹ்வயே. வாசல்ல யமதூதன் யமன் வரது தெரியாது இந்த குழந்தைய கொஞ்சின்னு இருக்கான். போஜயன் பாயயன் மூடா நவேதாகத மந்தகம். இவன் செய்யறானே, இவன் செய்யறான்னு அவளுக்கு ஒரு திருப்தி இருக்குமா? இருக்காது. பின்ன என்ன நினைப்பு இருக்கும்னா, செய்யத்தானே வேணும். பத்னியை கேட்டா செய்யாம என்ன பண்றத, தொட்டு தாலி கட்டினாரோனோ அப்படின்பா. பையனை கேட்டா பெத்துண்டாரோனோ ஆசைக்கு, அவர் தானே செய்யணும் எல்லாம் அப்படின்பா. வெளியில இவன் நினைச்சுட்டு இருப்பான் நான் செய்யறேன், அதனால அவளுக்கு நாளுக்கு நாள் பிரியம் கூட போறதுன்னு நினைப்பான். அவா நினைப்பாள் ஏதோ ஜென்மாந்திரத்துல கடன் பத்திரம் எழுதி கொடுத்ததான் நினைச்சுப்பாள். அவா எழுதி கொடுத்துருக்கு, அதுக்காக அந்த கடன் அடைச்சுன்னு இருக்கார் அவர் அப்படின்னு நினைப்பான். திருப்திங்கிறதும் ஏற்படாது ஜீவனுக்கு. செஞ்சு திருப்திப்படுத்த முடியுமா? செய்ய செய்ய இன்னும் ஆசையாதான் இருக்கும். இன்னும் செஞ்சா என்ன, இன்னும் நிறைய செய்யலாம், என்னமோ செய்ய மனசு இல்லை அவருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாள் பத்னி புத்திரா. செஞ்சாதான் என்ன அப்படின்பாள். என்னத்தை பெருசா செஞ்சுட்டேல் அப்படின்பாள். ஒரு துளசி, ஒரு நாகப்பழம், ஒரு இழந்த பழத்துல சந்தோஷப்படுறவன் பகவான் தான். ஒரு உத்ரண்ணி ஜலம், ஒரு துளசி, திருப்தி ஆகக்கூடிய பகவானிடத்துல, சொல்பத்துல திருப்தி ஆகக்கூடிய பகவானிடத்துல அதை பண்ணாத திருப்தி இல்லாத சமூகத்துக்கு உழைச்சுட்டு இருக்கியடா அப்படின்னார் பராசர பட்டர். பராசர பட்டர்னு ஸ்ரீரங்கத்துல இருந்த மகான். பத்ரேஷு புஷ்பேஷு பலேஷு தோயேஷு, ஒரு துளசி தலம், ஒரு சம்பரத்தே இல்லை, ஏதோ ஒரு புஷ்பம். பத்ரேஷு புஷ்பேஷு, ஒரு கீரை. பலேஷு, ஏதோ ஒரு நாகப்பழம், ஒரு இளந்தம், ஒரு உத்ரண்ணி காவேரி ஜலம். தோயேஷு பக்தி கலப்யே புருஷே புராணே முக்தி கிமர்த்தம். முக்திக்கு விலை இல்லடா, ஒரு கீரையை கொடுத்து முக்தியை விலைக்கு வாங்கி விட்டாள்ரா திரௌபதி. ஒரு இழந்த பழம் நாகப்பழத்தை கொடுத்து கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒரு பழக்காரி விலைக்கு வாங்கி விட்டால் மோட்சத்தை. ராமாவதாரத்திலையும் ஒரு சபரி வாங்கி விட்டாள். ருக்மாங்கதன் ஒரு உத்ரண்ணி ஜலத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டான். நந்திதேவன் ருக்மாங்கதன் இவாள்லாம். ஒரு உத்ரண்ணி ஜலம், ஒரு கீரை இலை, இல்லை ஒரு துளசி தலம், ஒரு புஷ்பம், ஒரு பழம், ஒரு தாமரையை கொடுத்து கஜேந்திரன் மோட்சத்தை விலை பேசி விட்டான். பத்ரேஷு புஷ்பேஷு பலேஷு தோயேஷு, விலையில்லாததை கொண்டு விலை மதிக்க முடியாததான முக்தியை வாங்கிவிட்டால் இவாள்லாம். கொஞ்சம் முயற்சி கொஞ்சமா இருக்கணும், பலன் அதிகமா இருக்க வேண்டாமா?
முழிச்சு 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 நாள் முழுக்க முயற்சி பண்ணினாலும் குடும்பத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு துளசி தளம் பகவத் சரணத்துல போட்டாலும் பகவானுடைய பிரீத்தியை அந்யாதிசமாய் நமக்கு ஏற்படும். அதனால விவேகி பக்தன் என்ன பண்ணணும்னால் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அப்ப குடும்பம் வேண்டாமா, அவளுடைய சந்தோஷம் வேண்டாமான்னால் பகவானை சந்தோஷப்படுத்தினாலே அவன் தானே அந்தரியாமையா இருக்கான் அந்த குடும்பத்திலையும். எல்லாருக்கும் அவளும் சந்தோஷப்பட்டு விடுவாள். எல்லாருக்கும் அந்தரியாமையாய் அந்த பகவானே இருக்கிறதுனாலே வேர் பகவான். களைகள் இலைகள் தான் குடும்பம், லோகங்கள்லாம். வேறான ஜலத்துல வேறான மரத்துல ஜலத்தை விட்டுட்டோமானால், மரத்தோட வேர்ல ஜலத்தை விட்டுட்டோமானால் புஷ்பங்களும் பழங்களும் இலைகளும் எப்படி துளிர்த்து இருக்கும், அதுபோல எல்லாத்துக்கும் ஆதாரமானவன் பகவான். பகவான்கிற பாவனையோட வாழ்க்கையை கடத்தார். பொழுது விடிஞ்சாலும் பொழுது போனாலும் பகவானுடைய நினைவோட இருக்கணும். ஆனா இந்த அஜாமிரன் அவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சும் வாசல்ல யமன் வந்து நவேதாகதம் அந்தகம், வாசல்ல வந்தும் தெரியாம இருந்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு கதை. மேல நாளைக்கு வந்துட போறால் பாசுக்கயத்தோட யமதூதால். அப்புறம் நடந்ததான சம்பாஷணை. இவன் குழந்தைய புத்திரோபசாரிதமாய் பகவன் நாமத்தை சொல்ல உடனே விஷ்ணு பார்ஷதாலும் வந்துட 2 பேருக்கும் நடக்கிறதான 2 அத்தியாயங்கள். தூதானாம் விஷ்ணு யமயோகோ சம்பாதம். அவளுடைய யமதூதாலும் விஷ்ணு தூதாலும் சம்பாதம் பண்ண போறா. இவனுக்காக 2 அத்தியாயம் போராட போறாள். விஷ்ணு தூதால் யமதூதாலோட வாதம் பண்ண போறா ஒரு நாமத்துக்காக. அதுவும் புத்திரோபசாரிதமாய் அவன் சொன்ன நாமத்துக்காக. பகவன் நாம மங்களம் அப்படின்னு கடைசியில இந்த அத்தியாயம் முடிய போறது. யாரு சொன்னால்ங்கிறது ஒரு ஆச்சரியம். சுக்காச்சாரியால் சொல்றாள். இந்த கதை நான் சொல்லல, வேற ஒருத்தர் சொன்னார். அவர்கிட்ட கேட்டுதான் இந்த கதையை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு கடைசியில முடியறதே சொல்ல போறா. ஆச்சரியமான விஷயம் இந்த ஜாமிலோபாக்கியானம். மேல நாளைக்கு இன்னைக்கு கோகுலாஷ்டமி உற்சவம் ஸ்ரீரங்கத்துல நம்ம ஆசிரமத்துல ஒரு சப்தாகம் இப்போ ஆரம்பிச்சு கோகுலாஷ்டமி அன்னி வரையும் நடக்கிறது. அப்புறம் மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சு 100 சப்தாகம், 2 சப்தாகம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகின்னே. பிரத்யக்ஷ கிருஷ்ணஸ்வரூபம் அது. அந்த ஒரு அக்ஷரமும் இங்கே பகவானுடைய சாநித்தியத்தை கொடுக்கும். மம சந்நிதிகாரகம் மம சந்தோஷகாரகம்னு எல்லாம் பாகவத மகாத்மியத்தில் போய் சொல்லியிருக்கா. பகவானுக்கு இதுக்கு மேல சந்தோஷத்தை தரக்கூடிய காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லட்சார்ச்சனையும் நடக்கிறது. ஒரு 500 கிலோ புஷ்பமும் 200 கட்டு துளசியும் வாங்கி 200-300 கட்டு துளசி வாங்கி ஒரு 25 பேரை கொண்டு லட்சார்ச்சனை காலை 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11-12:30 முடிஞ்சு. பாகவத பாராயணமும் ஒரு பக்கம் நடக்கும், லட்சார்ச்சனையும் நடக்கும். அன்னைக்கு பிரவச்சனம் சாயரட்ச பார்க்கறதே பார்க்கலாம். இத்தனை புஷ்பத்தோட கூட ஸ்ரீராமரோட சன்னதியில குருவாயூரப்பனுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை ஆயிருக்கும், லட்சார்ச்சனை. ஞாயிற்றுக்கிழமை பிரவச்சனத்தும் போது அதுவும் வீடியோவில் பார்க்கலாம். பகவானுடைய பிரசாதம் நம்ம எல்லாருக்கும். ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகம் 6வது வருஷமா நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறது. கோகுலாஷ்டமி ராமநவமி உற்சவங்கள்ல குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி भक्तैः सदा पूर्णमहालयाये स्वतीर्थगाङ्गोपमवारिमग्ने निवर्तिता शेषरुजे नमस्ते नारायण 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 बालाम्बिकेश वैद्येशा भवरोगहरेति जपेन्नामत्रयं नित्यं महारोग निवारणं महादेव महादेव. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஸ்மரிக்கணும். महादेव 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 महादेव. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरु आंजनेय मूर्ति की जय.